Rock Jesus Royal Family Church. Thank you Jesus. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். கடந்த வாரம் ஒரு காரியத்தை பேச ஆரம்பித்தேன், அது அப்படியே போயிட்டே இருக்கு. அது எதை பற்றியது அப்படின்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக எடுத்தோம். இதில் என்ன பார்த்தோன்னா, முதல் வார்த்தையில் போட்டிருக்குது இல்லையா, எங்களுடைய போராயுதங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ நமது போராயுதங்கள் அப்படிங்கிறத பற்றி நாம் படிக்க ஆரம்பித்தோம். அதில் அப்பப்போ கொஞ்சம் வேறு டைமென்ஷன்லாம் பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கும் நாம் அதை தொடர்ந்து படிக்கலாம். நமது போராயுதங்கள் அப்படிங்கிறது இதில் த குட்னஸ் ஆஃப் காட். இதுக்கும் நமது போராயுதங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். கட்டாயமாக சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னா, இந்த போராயுதம்னு நாம் சொல்லும்போது சில காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அடுத்தடுத்து நாம் பேசுகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, முதல்ல நமக்கு போரே இல்லை அப்படிங்கிறது உண்மை கிடையாது. நமக்கு என்ன இருக்குது? போர் இருக்குது. வார் நிச்சயமாக இருக்குது. பேட்டில் இஸ் தேர். போர் இல்லை அப்படின்னு வேதவசனம் சொல்ல. போர் இல்லைன்னா நமது போராயுதம்னு ஏன் பேசணும்? போரே இல்லை, அப்புறம் எதுக்கு ஆயுதம்? ஸோ போராயுதம் இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, போர்னு ஒன்று கட்டாயமாக இருக்குது. ஆனால் போர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வெளியில் அங்கங்கே பார்க்குற போர் மாதிரி கிடையாது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இது ரொம்ப வித்தியாசமானது. இந்த போரின் முறைகளும் வித்தியாசமானது, போர் ஆயுதங்களும் வித்தியாசமானது. இது நிறைய படிக்கலாம். இதில் போர் செய்கிற முறை, போர் ஆயுதம், இந்த போர் எப்படி நடைபெறுகிறது, இந்த போர் எங்கே நடக்குது, இது எல்லாத்த பற்றியும் வேதவசனம் ரொம்ப தெளிவாக பேசுது. இதை கரெக்டாக நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இந்த பேட்டில்ஸில் நிச்சயமாக வின்னர்ஸாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஏதோ ஓடுங்க அப்படின்னு போடல, எப்படி போட்டிருக்குது? எப்போவுமே நீங்கள் கோப்பையை வாங்கணுங்கிறது தான் தேவனுடைய ஆசையாக இருக்குது. அல்லேலூயா. வெளிப்படுத்தலேருந்து போன வாரம் ஒரு வசனம் படிக்க ஆரம்பித்தோம். என்ன படித்தோம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை அவனை என்ன பண்ணார்கள்? ஜெயித்தார்கள். அங்கு ஜெயித்தவர்களின் ஒரு சங்கமத்தை நாம் படிக்கிறோம். ஜெயித்த ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு வின்னிங் டீம்ஸ் அங்கே இருக்குது. அவங்கள பற்றி தான் இங்கே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. நான் அதை பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேச ஆரம்பித்தோம்னா, எப்போவுமே இந்த ஜெயிக்கிற டீம்ஸை நாம் கொஞ்சம் கவனித்து அவங்க எப்படிலாம் பண்ணாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டா நாம் கூட என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். வெற்றி பெற ஒரு குறுக்கு வழி டேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். குறுக்கு வழிலாம் சொல்லி விடுக்காங்க இந்த சர்ச்சில். ஜெயித்தவங்களை ஏற்கனவே கவனிக்கிறது தான் வெற்றிக்கான வழி. அது யாரெல்லாமோ கவனிக்க வேண்டியதில்லை. வெளியிலவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வேற யாரெல்லாமோ கவனித்து அவங்க வின் பண்ணுறாங்க. அம்பானியின் வாழ்க்கை வரலாறை படிக்கிறாங்க. போன வாரம் சொன்ன டேல் கார்னகி, ஆண்ட்ரூ கார்னகி, நெப்போலியன் ஹில், இன்னும் பல்வேறு பற்ற வெற்றிக்கான சயின்ஸுன்னு இந்த உலகத்தில் இருக்குது. சயின்ஸ் எப்படி பல விதத்துக்கு சயின்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்களோ அதுபோல் வெற்றி எப்படி வருங்கிறது சயின்ஸையே இந்த உலகம் உருவாக்கியிருக்குது. அதெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி படித்து இன்றைக்கி அதை பல்வேறு இதில் கொண்டு வந்து அதுக்கு பெரிய ட்ரெயினர்ஸ்லாம் அநேகர் அதை கற்றுக்கொண்டு ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியாக சில காரியங்களை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணுற வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு லெவலில் சக்ஸஸை டச் பண்ணுறது. ஆனால் வேதம் நமக்கு பேசுகிற வெற்றியோ காரியங்களோ எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, இட் இஸ் குட் சக்ஸஸ். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், குட் சக்ஸஸ். ஜோஷுவா 1:8 எடுத்து ஒரு 25 வாரங்களுக்கு மேலே நம்ம பேசினோம். அதில் முக்கியமாக என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கடைசியில் போட்டிருக்கோம், தென் யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பர்ஸ், தென் யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ். எல்லாம் சொல்லுங்கள், குட் சக்ஸஸ். வெளியில் சக்ஸஸுமா, ஆனால் சக்ஸஸ் மாதிரியே இருக்காது. ஆனால் தேவன் சக்ஸஸே, நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு சக்ஸஸே இல்லைன்ட்டாங்க. அது வேற கதை.
அதனால் உலகம் வந்து பார்த்துச்சு, வெளியில் போய் அதை நம்ம அடைவோன்ட்டு அடைய போயிட்டாங்க. ஆனால் வேதம் வெறும் சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்ல. என்ன சக்ஸஸ் இருக்குது? குட் சக்ஸஸ். அதான் சொல்லுங்கள், குட் சக்ஸஸ், நல்ல வெற்றி. வெற்றி பெறணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா? இது முக்கியமான கேள்வி. இது எந்த அளவுக்கு முக்கியமான கேள்வினா, நீ சுகமாக விரும்புகிறாயா அப்படின்னு இயேசு கேட்டார் பாருங்க, அந்த மாதிரியான கேள்வி. அடிக்கடி நான் இதை கேட்பேன். ஏன்னா மக்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா மற்றபடி இங்கே வர்றதுக்கு போகிறதுக்கும் அர்த்தமே இல்லை. பாருங்க, வெற்றி பெற விரும்புகிறாயா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சுகமாக விரும்புகிறாயா அப்படிங்கிறவன் என்ன பதில் சொன்னான்? என்னை கொண்டு போய் விட. அதே தான் இவங்களும் சொல்லுவாங்க. வெற்றி பெற விரும்புகிறாயான்னு கேள்வி கேளுங்க, கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நமக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் சப்போர்ட்டு இல்லைங்களே, நமக்கு யாரையும் தெரியலிங்களே, நாம் அந்தளவுக்கு படிக்கலிங்களே, எனக்கு பேக்ரவுண்டு சரியில்லை, ஃப்ரண்ட்டில் சரியில்லை, சைடில் சரியில்லைன்ட்டு நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே இல்லை. நீ வெற்றி பெறுவதற்கு நானே உனக்கு உதவ விரும்புகிறேன், வெற்றி பெற விரும்புகிறியா அப்படி கேட்குறார். அல்லேலூயா. சோகமாக விரும்புகிறாயா? இப்போ இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது அப்படின்னு ஆண்டவர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் மருந்து, நான் மருத்துவர் மட்டும் இல்லை, நானே உனக்கு மருந்தாக இருக்கிறேன். என் ரத்தத்தை குடித்து என் சரீரத்தை பானம் பண்ணனா சாவை கூட நீ ஜெயிக்கலாம் அப்படின்ட்டார். அல்லேலூயா. அதை பற்றி சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கிறோம். சக்ஸஸ் வந்து எப்படி ஹீலிங்கில் மேனிஃபெஸ்ட் ஆகுதுங்கிறது எவ்ரி ஈவினிங் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சாயங்காலம் போயிட்டுருக்குது, கம்யூனியன். போன வாரமே அப்படியே லைட்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு. அதனால் இந்த வாரம் அதை பேச போகிறோம். ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, பைபிளில் இருக்குது. அதான் இன்றைக்கி பேச போகிறேன். ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, அப்படி பைபிளில் போட்டிருக்கு. ஃபார் திஸ் ரீசன் அப்படின்னு போட்டிருக்குது. அது என்னங்கிறது தான் அந்த கம்யூனியனில் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி சாயங்காலம் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ கவனிங்க, அதை காலையில் சொல்லிடக்கூடாதா? அது சாயங்காலத்துக்கு. அல்லேலூயா. இப்போ காலையில் வேற ஒன்று இருக்குது. விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. விரும்புறியான்னு கேட்குறாரு. விரும்புறியான்னா உலகம் கேட்கும்போது அதுக்கு வேறு வேறு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் தான் தம்பி அடைய முடியும், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும்ட்டு. இங்கே வந்து வேறு கேள்வி அதே இருக்குது, ஆனால் ஆன்சர் வேறு. இங்கே அணுகுமுறை வேறு. என்ன அணுகுமுறை? விரும்புகிறாயான்னு கேட்குறாரு, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நான் அவரே எங்கள் சுகத்தை தராரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறாரு. அவனுக்கு தெய்வீக சுகம் உருவாகிறது. தெய்வீக சுகத்தை மட்டும் பைபிளில் பேசலை, வெற்றியும் கூட அந்த டிவைன் லெவலில் நமக்கு என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். ஹல்லேலூயா. சுகம் மட்டும் இல்லை, வெற்றி, செழிப்பு, வாழ்வின் சகல காரியங்கள் நடக்கும். ஆனால் இது வெற்றி பெறணும்னா ஒரு ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் இப்போ பல பதில்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நான் முதல்ல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல போனால், முதல்ல வெற்றி பெறணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. சுகம் பெறணும்னு என்ன பண்ணணும்? முதல்ல சுகம் பெறணும்னு நினைக்கணும், சுகம் பெறணும்னு விரும்பணும், வெற்றி பெறணும்னு விரும்பணும். அவங்க தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. நீங்கள் வெற்றியை குறித்த விருப்பமே உங்களுக்கு இல்லைன்னா, நான் வெற்றி பெறுவது எப்படின்னு ஒன்று டீச் பண்ணுறோம் வைங்களேன், அதை யாருமே கேட்கவே. விருப்பம் இருந்தால் தான் வழிமுறைகளுக்கு நம்ம போகவே முடியும். விருப்பமே வரலன்னா வழிமுறைகளை சொல்லி அவசியமே கிடையாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாம் பிள்ளைங்கக்கிட்ட வழிமுறைகளை பேசிக்கிட்டு இருக்கோம். பல வழிமுறைகளை நாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். எடுத்த உடனே அவங்க கூப்பிட்டு, அம்மா இதெல்லாம் உங்கள்கிட்ட யார் கேட்டா அப்படிம்பாங்க. கவனிச்சிங்களா நீங்கள்? இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லையே, இதெல்லாம் ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. நாம் எடுத்த உடனே டெக்னிக்ஸை சொல்ல வேண்டியதில்லை, வழிமுறைகளை சொல்ல வேண்டியதில்லை. முதல்ல நாம் இன்ஸ்பயர் பண்ணணும். எஜுகேஷன்னா கற்றுக் கொடுக்கறது இல்லை, எஜுகேஷன்னா கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தை தூண்டுவது தான் உண்மையான எஜுகேஷனாக இருக்குது. அல்லேலூயா. இட்ஸ் நாட் அ இன்ஃபர்மேஷன், இட் இஸ் த இன்ஸ்பிரேஷன். தட் இஸ் எஜுகேஷன். Hallelujah. Education means it's not giving the information, it is give inspiration. Hallelujah. It's a real education. நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறீங்க, ரொம்ப கரெக்டாக பிடிச்சிக்கணும் பாயிண்ட்டை. ரொம்ப சந்தோஷம். நிறைய 2-3 ப்ரொஃபஸர் இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. நாம் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கு முதல்ல முனைந்தோம் என்றால் அவனுக்கு தேவையில்லைங்களா? அது இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வந்து பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களா? பெரிய பிரச்சனையே கிடையாது. பிரதர் கூகுள்கிட்ட கேட்டால் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும். அவர் யாருங்க அப்படிங்காங்க நிறைய பேர். வேற ஒன்றும் உங்கள் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கிறார் அந்த பிரதர்.
பிரதர் கூகுள்கிட்ட போய் இப்படி 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 அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே என்ன பண்ணிடுது, வந்துடுது. அவங்களே இன்ஃபர்மேஷனை உருவாக்கியிருக்கிறாங்க. நான் என்ன பட்ட இன்ஃபர்மேஷனை வந்து ஏராளமாக தனியாக நான் யார் அப்படின்னு பதியாட்டா நம்ம யூடியூப்ஸு மற்றதெல்லாம் நம்ம வைக்கிறதுனால இப்போ நம்ம பேரை போட்டால் ஆட்டோமேட்டிக்ஸாக அவனே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நம்மளை பற்றி வச்சுருக்கான். பாலசேகர் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவன் நம்ம பண்ண வேண்டியதில்லை, அவனே பண்ணிடுறான். கூகுளே அதை ரெடி பண்ணி வச்சிருது. உங்களுக்கு ஒரு சின்ன இதை வச்சு அவனே கலெக்ட் பண்ணி நான் மற்ற எல்லா இதையும் கலெக்ட் பண்ணி நான் இவரை பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறான், காமிச்சிடுறான் பாருங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இன்ஸ்பிரேஷன் இஸ் த ப்ராப்ளம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நான் இப்போ சொல்கிறது புரியுதா? பிரதர் என்ன பிரதரை சொல்கிறீங்க? படிக்கிற பிள்ளைங்க 4 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரட்டுமா, அவங்களுக்கு சொல்லி தட்டுமா? நான் சொல்கிறேன், இது படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கே வாழ்க்கையை ஏன் நல்லா போகலன்னா ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லை. we have a lot of information but there is no inspiration. அதனால் எதுலேயுமே நம்ம செய்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது. இன்றைக்கி யாருக்கிட்டையும் கேளுங்க, நிறைய வழிமுறைகள் சொல்லுவாங்க. அதாவது அது எப்படி பண்ணணும்னா, இன்றைக்கி எல்லாருமே ஒரு அட்வைசர் மாதிரி தான். ஆலோசகர்கள் வந்து பல பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து லேசாக கேட்டிங்கன்னா போதும், எல்லா காரியத்தையும் பற்றிய தகவல்களை ஏராளமாக என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. பைபிளில் போட்டிருக்குது. ஆலோசனை வந்து ரொம்ப நல்லது. அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து த கவுன்சில் ஆஃப் த வேர்ல்ட், இன்னொன்று வந்து த கவுன்சில் ஆஃப் த வேர்ட். ஒன்று உலகத்தில் இருந்து வருகிற ஆலோசனைகள், இன்னொன்று தேவ வார்த்தையிலிருந்து வருகிற ஆலோசனைகள். அதை தான் சொல்லியிருக்கு. துன்மார்க்கனின் ஆலோசனையில், ஆலோசனைனால கரெக்ட்னு செய்யாதீங்க, சொல்கிறவன் யாருன்னு பாருங்க. துன்மார்க்கனின் ஆலோசனையில் நடவாமலும் போட்டிருக்குது. எல்லாருமே ஆலோசனை சொல்லுவாங்க, ஆனால் அது எங்கேருந்து வருது, அதனுடைய ரூட் என்ன, எல்லாத்தையுமே கரெக்டாக பார்க்கணும். இல்லைன்னா தப்பானதை நம்பி தப்பான விஷயங்கள் உள்ளே போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி இந்த இன்ஸ்பிரேஷனில் இருந்து தான் மற்ற எல்லா காரியங்களும் நடக்குது. இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஏன் ஒரு நல்ல செயலை செய்கிறதில்ல அப்படிங்கிறது போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் இருக்கிறதே கிடையாது. அப்போ தேவன் வந்து எப்படி நம்மளை கையாளுறாரு, எப்படி நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களை குறித்து காரியத்தை நம்மளை எப்படி அவர் டீல் பண்ணுறாருன்னா, சும்மா எடுத்த உடனே இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே பேசிகிட்டு இருக்கிறது இல்லை. இன்னொன்று சொல்லட்டுமா, லா வந்து இன்ஃபர்மேஷன், கிரேஸ் இஸ் எ இன்ஸ்பிரேஷன். ஹல்லேலூயா. சிலருக்கு தான் புரியுது. The law is the information. Lawல என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். Do's or don'ts. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, வெளியில் உள்ளவங்களும் மனப்பாடமாக தெரியும். 10 கட்டளைன்னா என்னன்னு கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, எல்லாமே இருக்குது. இந்தியன் லாஸ் மாதிரியே இருக்கும், கவர்மெண்ட்டில் இருக்கிற சட்டம் மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருக்குது. பட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்ட்டு. பட் ஏன் யாருமே பண்ணுறதில்ல? வேதம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளும் ஆவியோ உயிர்ப்பிக்கும். அப்படின்னா என்ன? உங்களை உயிர்ப்பிக்கிறதுனா என்ன? இன்ஸ்பிரேஷன். உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது எதுனா த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உண்மையான இன்ஸ்பிரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அன்னையிலிருந்து. அது பைபிளில் எப்படி படிக்கிறோன்னா, ஆவியானவர் வந்து கிதியோன் மேலே வந்தார், ஆவியானவர் வந்து சிம்சோன் மேலே வந்தார், இப்படி ஆவியானவர் வந்து இந்த சகரியா கிட்ட வந்தார், இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியாக போட்டுட்டு பைபிளில் போட்டிருக்குதும், ஆவியானவர் அவர்களை ஏவ துவங்கினார் அப்படின்னு போட்டிருக்கோம். நமக்கு இந்த ஏவுதல்னா அது என்னமோ படிச்சிடுறோம். இட் இஸ் அ டிவைன் மோட்டிவேஷன், இட்ஸ் அ டிவைன் இன்ஸ்பிரேஷன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் இருக்குது உங்கள் வாழ்க்கையில்? ஆக்ஷன் இருக்கான்னு கேட்கல. ஆக்ஷன் வந்து நாம் நிறைய ஆக்ஷன்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக செய்கிறோம் தெரியுமா? ஆசையாக இல்லை, செஞ்சு ஆகணும். கழுத வேறு வழியே கிடையாது. காலையில் ஏன் எந்திக்கிறீங்க? எழுந்து ஆகணும், எழுந்து ஆகணும். ஏன் இந்த செயலை செய்கிறீங்க? செஞ்சு ஆகணுங்க. ஏன் இதை படிக்கிறீங்க? படித்து ஆகணுங்க. ஏன் இந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? போய் ஆகணுங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்க? வேறு வழி இல்லைங்க. நல்லா கவனிங்க. எல்லா காரியமும் நான் வந்து பரவாயில்ல பேசிகிட்டே இருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல குவிய ஆரம்பிச்சிடலாம். பட் நீங்கள் இது கவனிங்க, ஹோலாக எப்படி நடக்குதுங்கிறது நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். எப்படி காரியங்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பாருங்கள்,
எல்லா காரியத்துக்கும் எல்லா செயலுக்கும் பின்னாடியும் என்ன இருக்குதுன்னா, உண்மையான ஆசையோ உண்மையான ஆர்வமோ உண்மையான தூண்டுதலோ நிறைய நேரத்தில் மக்கள்கிட்ட இல்லை. இந்த தூண்டுதலை மக்கள் பெறவில்லை. நான் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறது என்னென்னா, இந்த தூண்டுதல் அதை பல வார்த்தைகளில் சொல்லலாம். ஏவுதல்னு சொல்லலாம், தூண்டுதல்னு சொல்லலாம். எரேமியா சொல்கிறான் பாருங்க, அந்த வார்த்தை எனக்குள்ளே கிடச்ச உடனே அது என் எலும்பில் உள்ள அப்படியே எரிஞ்சிச்சு அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. என் எலும்புகளுக்குள்ள அது என்ன பண்ணிகிட்டே இருந்தது? பற்ற வச்சமா இருந்துச்சு. உங்கள் வாழ்க்கை பற்ற வைக்கப்பட்டிருக்கா? யாராவது உங்களுக்கு பற்ற வச்சுருக்காங்களா? ஆமாங்க, ஊர் பூரா என்ன பற்றி வத்தி வச்சுருக்காங்க, பற்ற வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன், உங்கள் வாழ்க்கை பற்ற வைக்கப்பட்ட வாழ்க்கையா? உங்கள் வாழ்க்கை தூண்டுதல் என்கிற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். யூ ஹாவ் அ இன்ஸ்பிரேஷன் ஆர் யூ ஹாவ் அ இன்ஸ்பிரேஷன். ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இருக்குதுங்களா? ஏதாவது தூண்டுதல் உங்களுக்கு இருக்குதுங்களா? இல்லைங்க, நான் காலையில் எழுந்து வேலைக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேங்க. நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளும் இன்ஸ்பிரேஷனில் பண்ணுறதில்ல. செய்தே ஆக வேண்டும் என்கிற அநேக கட்டாயங்கள் இருக்கிறதுனால பல காரியங்களை நாம் வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் அடிமைத்தனம். தேவன் அதிலிருந்து ஒரு மனுஷனை விடுதலையாக்கி அவர் வார்த்தையையும் ஆவியில் நிறைச்சி அவனை ரியலாக அவர் இன்ஸ்பயர் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது, இன்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே எக்ஸ்பயர் ஆயிடுறாங்க அநேகர். அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியாமலே போயிடுது. இப்படி ஒன்று இருக்குது, இப்படிலாம் வாழ்க்கையில் காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுது. இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது இதைத்தான் அவர் பண்ணுறாரு. நீங்கள் பைபிளில் படித்து பாருங்கள், ஆவியானவர் வந்தவுடனே ஏவ தோங்குறார். உங்களுக்குள்ள ஏதாவது ஏவுதல் இருக்கா? உங்களுக்கு யாராவது ஏவல் பண்ணாங்களான்னு கேட்கல. இப்போ எல்லா வார்த்தையுமே வேறு மாதிரி இருக்கு. ஏவலா? ஆமாம், யாரோ எனக்கு அதை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, தேவ வார்த்தையினாலோ தேவ ஆவியினாலோ உங்களுக்கு ஏதாவது அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷனை நீங்கள் பெற்றுக்கொண்டது உண்டா? அப்படிப்பட்ட என்கவுண்டர்ஸை அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்தது உண்டா? நான் ஆக்ஷனை பற்றியே பேசலை, நான் செயல்பாடுகளை பற்றியே பேசலை. நான் என்ன பேசுகிறேன்னா, இந்த இன்ஸ்பிரேஷன் என்கிற ஒன்று என்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்குதோ அன்று தான் மற்ற எல்லா காரியங்களிலையும் அவர் உண்மையான வெற்றியை அவர் அனுபவிக்கிற ஆளாக இருக்கிறார். அல்லேலூயா. டாக்டராக கூட ஒரு ஆள் ஆயிருக்கலாம், ஆனால் கேட்டு பாருங்க, வெறுப்பாகவே அந்த வேலையை செஞ்சிட்ருப்பார். ஏன்னா அது அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன். நீ என்ன ஆகணும்னு நினச்சப்பா? ஒருத்தர் ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர், அவர் மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகிட்டார். ஆனால் அவரை கூப்பிட்டு, நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சிங்க? நான் ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு நினச்சேன், ஒரு பெரிய இசை இல்லை ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாரு. யோசித்து பாருங்க, அவர் துப்பாக்கி எப்படி பிடிச்சிட்டு இருப்பாரு? டிங் 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 டிங். இல்லை, இந்த தவறுகள் காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு எப்படி போகிறதுனே தெரில. நமக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதே நம்ம பிள்ளைங்களையும் பண்ண வச்சுடுவோம். இன்னும் சொல்லப்போனால் அநேக பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்களின் கனவுகளை சுமக்கிறார்கள். அநேக பெற்றோர்கள் அவர்கள் பெற்றோரின் கனவுகளை சுமக்கிறார்கள். இப்படி இன்னொருத்தங்கிட்ட வந்த அழுத்தங்கள் விளைவாக ஏற்பட்ட அநேக செயல்பாடுகள் தான் இங்கே இருக்குதே தவிர, ஆனந்தத்தின் விளைவாக ஏற்பட்ட அநேக செயல்பாடுகள் இங்கு இல்லை. ஆகையால் தான் வெற்றிகள் கூட தோல்விகளாக இருக்கிறது. என்ன பிரதர், காலையில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இது பிரசங்கமா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி பேசுகிற இந்த கேசட்ஸ் மட்டும் ஏதாவது காலேஜ்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ போடுங்க, பல லட்சம் சிடி விற்கும். பிகாஸ் இட்ஸ் நாட் ஆர்டினரி திங். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஆழமானது. இது ரொம்ப உங்கள் ரூட்டில் போய் வேலை செய்கிற ஒரு காரியம். அநேகருக்கு இது புரியல பாருங்கள். நாம் அப்படியே கடை நமக்கு ஒன்றுமே கிடையாது. டேப் ரிகார்டு மாதிரி தான் இருக்கிறோம். இந்த ஆன் பண்ணி விட்டோன்னே கடான்னு ஓடி நைட் ஆனோடனே ஸ்டாப் ஆகி டப்புன்னு போகிற தூக்கி போட்டு அப்படியே தூக்கிடும். அடுத்த நாள் ஆன்.
அதே மாதிரி தான் நடக்கும் எல்லா காரியமும். அப்படியே ஒரு அந்த என்னென்ன சொல்கிறது, வாழ்க்கையின் காரியங்களுக்குள்ளே சிறைப்பட்டு போனவங்களை போல நாம் சிக்கிக்கிறோம். ஆண்டவர் வந்து இதிலெல்லாம் இருந்து நம்மளை மீட்டு ஒவ்வொரு நாளும் இந்த டிவைன் இன்ஸ்பிரேஷனில் வாழ்கிறதுக்கு அவர் நம்மளை கூப்பிடுறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் கிரைஸ்டுடைய லைஃப்பில் பாருங்கள், அவர் டே டு டே லைஃப்பை அவர் எப்படி வாழ்ந்தார்னு நினைக்கிறீங்க? பைபிளில் போட்டிருக்குது, ஹோலி ஸ்பிரிட் அவரை இன்ஸ்பயர் பண்ணுறாரு. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு, இங்கே போகணும் அப்படின்ட்டு அவர் அங்கே போகிறார். இதை செய்யணும் அப்படின்ட்டு அவரை இன்ஸ்பயர் பண்ணுறார். போய் அதை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் செய்கிறீங்க செய்யலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது மேட்டரு. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்குதுங்களா? உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குதுங்களா? உங்கள் வாழ்க்கை பற்ற வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா? அப்படி இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஆர்டினரியாக இருக்காது, அது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது எக்ஸிட்டாக இருக்காது, அது எக்ஸல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜஸ்ட் எக்ஸிட், அதுனா என்ன, வெறும் இருத்தல், அவ்வளோதான். ஏன் இருக்கீங்க? உயிர் போல இருக்கேன். உயிர் போல அதனால இருக்கேன். நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது வாழ்கிறீர்களா? இது ரெண்டும் ஒன்றல்ல. இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இருக்கிறேன்னா என்ன, போல அதனால இருக்கிறேன். வாழ்றேன்னு என்ன, I have some purpose, I have some inspiration, I have some motivation, I have some plan, I have some vision, therefore I am here. Hallelujah. Why you are here? ஏங்க நீங்க இருக்கிறீங்க? அது உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்கு பின்னாடி இருந்து தான் வாழ்க்கையின் காரியங்கள் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இது சில இதெல்லாம் நிற்கிறதுக்கும் நிதானிக்கிறதுக்கும் டைமே கிடையாது. கட்டன்னு ஓடி, ஏன் 4 பேர் ஓடினா இவங்களும் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை நிறுத்தி, அம்மா ஏன் ஓடி வந்தேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் ஓடினோம்ல, முதல்ல ஓடுவோம், அதுக்கப்புறம் என்னென்னு கேட்போம் அப்படின்ட்டு. அதில் 2 பேர், இன்னும் 2 பேர் ஓடினதுனால ஒன்றவன் தான். இதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு காரியங்கள் பாருங்க. பைபிளில் போட்டிருக்குது, துன்மார்க்கன் ஒருவனும் தொடராதிருந்து ஓடி போகிறான். வசனங்க. ஏன் யாருமே விரட்டலாம், ஆனால் ஆள் ஓடிட்டே இருக்காரு. ஏன் ஓடினீங்க? யாரோ விரட்டின மாதிரி இருந்தது அதனால ஓடிட்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு மாதிரி இருக்கிறதுனால ஓடுறீங்களா இல்லை விரட்டுற மாதிரி இருக்கிறதுனால ஓடுறீங்களான்னு தெரியலையே. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு அறியாமைக்குள்ள ஒரு ஒரு புரிதல் இல்லாததுக்குள்ள இந்த உலகம் சிக்கிட்டு இருக்கு. தேவன் இப்படி சிக்குண்ட உலகத்திலிருந்து நம்மை விடுவித்து நாம் விடுதலை நிறைந்தவர்களாய் வாழ தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா ஒரு டிவைன் மோட்டிவேஷன் இருக்குது, ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் சொல்கிறேன், யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர்களாக இருக்கிறீர்கள். நான் ஏன் சமைக்கிறேன்? சமைச்சு ஆகணும்ல. நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்? பண்ணி ஆகணும்ல, வேறு வழி இல்லைல்ல. கடமைகள். இன்னொன்று சொல்லட்டுமா, கடமைகள் கூட ஏன் நமக்கு சந்தோஷமாக இல்லை? உங்கள் கடமைகள் எப்போ சந்தோஷமானதாக மாற முடியும்? அது மட்டும் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் ரொம்ப நல்லாயிடுவேங்க வாழ்க்கையில். ஜீசஸ் வந்து அந்த மாதிரி மேட்டர் தான் பேசுகிறார். பைபிள் அந்த மாதிரி மேட்டர் தான் பேசுது. மார்த்தாள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அவளுக்கு என்ன கவலைன்னு நினைக்கிறீங்க? மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து, பஜ்ஜி ஒழுங்காக வரமாட்டேங்குங்கிற கவலை மட்டும் இல்லை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நிறைய ஒரீஸ் லைஃப்பில். அந்த 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 கவலைகள் அவள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டு இருக்குது. அவள் பண்ணுற ஒவ்வொரு செயல்பாடும், அவள் போய் இயேசுக்காண்டி தான் வேலை செஞ்சாள். ஆனால் கூட அவள் சந்தோஷமாக இல்லை. நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, என்ன ஆட்டிடியூடோட பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ரீடிங் பைபிளாக கூட இருக்கலாம், ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், ப்ரேயராக இருக்கலாம், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? என்ன மனப்போக்கோடு அந்த நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு புரியவே இல்லை. இது வாழ்க்கையில் இந்த அதாவது
இன்னைக்கு பாருங்களேன், நம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கடமை இருக்குது, ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நமக்கு ரொம்ப டயர்டாகுது வாழ்க்கையில். சிலருக்கு என்ன ஆச்சுன்னா அந்த கடமை செய்கிறதுலே வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தெய்வீக இன்ஸ்பிரேஷனும் இந்த தெய்வீக மோட்டிவேஷனும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா, நான் சொல்கிறேன் கடமை கூட ஒரு ஒரு ஏதோ பண்ணணுமேங்கிற மாதிரி இருக்காது, அதுவே சந்தோஷமான காரியமாக மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நிறைய பேர் நிறைய காரியங்களை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால செய்கிறதில்ல. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னா, நான் அதை நோக்கி போக போகிறேன், அதனால் இதை நான் பண்ணுறேன், ஏன்னா என் லக்கு எதை நோக்கி இருக்குன்னா அது என்னுடைய லக்காக இருக்குது, அதனால் இதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க தான் மேல் நோக்கி போகிறவர்கள், அவங்க தான் முன்னேற்றத்தின் பாதையில் செல்லுகிற மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சரி, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டதை பற்றி வேதத்தில் பல இடங்களில் படிக்கலாம். இப்போ இது ஹோல் பைபிள் ஸ்டடியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, இந்த டிவைன் என்கவுண்டர் வந்தது அப்படின்னு பாருங்க. இதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. உங்ககிட்ட ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு, உங்ககிட்ட தேவன் பேசிட்டே இருக்கிறாரு, உங்ககிட்ட தேவன் இடைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் பேசுறத எப்படி பிரதர் கேட்கறது, ஆண்டவர் என்கிட்டலாம் பேசுவாரா அப்படின்லாம் கேட்குறாங்க. சிலர்லாம் சொல்கிறாங்களே, 3 மணி நேரம் காப்பி குடிச்சிட்டு ஒரு ஹோட்டல் ரூமில் பேசிகிட்டு இருந்தோங்கிறாங்களே, எப்படி பிரதர் நம்ம கூட ஒரு நாள் அப்படிலாம் அவர் பேசவே மாட்டுக்கார அப்படிலாம் கேட்குறாங்க ஜனங்க. நல்லா கவனிங்க. இதெல்லாம் என்னன்னா நிறைய நேரத்தில் கரெக்டாக சொல்லி கொடுக்காதனால தான். ஆண்டவர் உடைய சொல்லட்டுமா, ஆண்டவர் பேசாத ஆள்னு ஒரு ஆளுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் பேசுனதை கேட்காத ஆள்ன்ட்டு அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் பேசாத ஆள்னு ஒரு ஆளும் கிடையாது, ஆனால் கேட்காத ஆளுன்ட்டு நிறைய பேர் இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட பேசலை அப்படின்னு நினைக்கிறீங்க. இன்னும் அப்படி ஒரு ஆளே கிடையாது. அவர் ஒவ்வொருத்தட்டையும் பேசிகிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தட்டையும் அவருடைய வாய்ஸ் அவர்கிட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டாக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, இதுதான் ஆண்டவருடைய சத்தங்கிறத நிறைய நேரத்தில் மக்கள் புரிஞ்சுக்கல, அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கல. என்னென்னா அதை தப்பான இடத்துல தேடுறாங்க. அதனால் அதை புரிந்து கொள்ளாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இப்படி போனோன்னா தேவ சத்தம் கேட்பது எப்படின்னு டீச்சிங் ஆகி போயிடும். என்ன பண்ணுறது, அப்படியே ரொம்ப கண்ட்ரோலிங்காக ஒரு சப்ஜெக்ட் பேச வேண்டியது இருக்குது. எலியா கடவுளுடைய வாய்ஸை வேறு மாதிரி இவன் புரிஞ்சு வச்சுருக்கிறான். அப்படியே படப்படன்னு பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து பூகம்பம்லாம் ஏற்படுது. அதுலேருந்து தான் வாய்ஸ் ஆஃப் காட் வரும்னு என்ன பண்ணுறான், அவன் வெயிட் பண்ணுறான். ஆனால் என்ன வரல, பூமி எதிர்ச்சி வந்துச்சு, ஆனால் சத்தமே வரல. கடைசியில் கிளம்பிடலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு, நண்பனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. யாரடா அது பார்த்தா ஆண்டவர். ஈவன் ரொம்ப காமன் வேலை ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுகிறார். ஜென்டில் வாய்ஸ், ரொம்ப மெல்லிய சத்தம் தேவன் அவங்ககிட்ட பேசுகிறாரு. அந்த மாதிரி ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு ஒரு பெந்தைக்கோஸ்து சர்ச்சில் பேசினார்னா அனலே இல்லாதவர்னு இருப்பாங்க. என்ன ஆண்டவர்கிட்ட ஒரு ஃபயரே இல்லை இப்போ ஆண்டவர் பேசினதுல. என் மக்களே இந்த நாளிலே அப்படின்னா தட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் காட். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்களேன். இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா, சும்மா அவங்க கூட அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அப்படி பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். பிரதர் என்ன பிரதர், பிரசங்கத்தில் ஒரு ஃபயரே இல்லை, அங்கங்கே கொளுத்த தான் செய்யணும். அப்படியே பத்தி வெறியட்டும் அப்படின்ட்டு வைக்க வேண்டியதான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். பாம்பேயில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. ஒரு ஃபாரினர் அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டார். லாஸ்ட் ரோவில் நானும் அவரும் நின்றுட்டுருக்குறோம். அவர் இந்த மாதிரி மேட்டர்லாம் அவருக்கு தெரியாது. வர்ஷிப்ஸ் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் கடைசியில் ஃபயர்னாரில் இவர் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவன் சொல்கிறான் ஃபயருங்க, எல்லாரும் ஓடலை, இது வேற ஃபயர்ப்பா. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இந்தியன் வர்ஷிப்ஸே கொஞ்சம் வேற மாதிரி அப்படின்ட்டு. இதோ 3வது வரிசையில் இப்பொழுது பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னா மக்கள் அதான் என்னன்னா நமக்கு அதை அடையாளப்படுத்திக்கிறதுலே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நமக்கு தெரியமாண்டு
எல்லாமே அந்த பல விஷயம் நம்மளை மூடி இருக்கிறதுனால அந்த அந்த ரியாலிட்டிக்குள்ளே நம்மளால் வரவே முடிய மாட்டேங்குது. ஒன்று ஒன்றா உரிக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு லேயராக உரித்து எப்பா இதுதான் காரியம்னு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது பாருங்கள். சிலர் ரொம்ப அதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறைய நேரத்தில் இந்த மற்றவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம மெசேஜை ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க, டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. திஸ் இஸ் அப்படின்னாங்க. இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களா சர்ச்சில் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இது இந்த மாதிரிலாம் பைபிளில் போட்டிருக்காங்க கேட்காங்க. இந்த மாதிரி தாங்க பைபிளில் நிறைய போட்டிருக்குது. வாழ்க்கையின் காரியங்களை பற்றி தான் ஆண்டவர் நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசி வச்சுருக்க. இது புரியாததுனால நம்ம அப்படியே மாட்டிகிட்டே இருக்கிறோம். மெல்லிய சத்தம் அவனுக்கு ஆண்டவர் அது மூலம் தான் அவன்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. யூதர்கள் ஏன் இயேசுவின் வருகை குறித்த பெரிய ஏமாற்றத்தை அடைஞ்சாங்க தெரியுமா? அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை அவர் என்ன பண்ணல. ஏன்னா இவன் ஒரு படம் வரைஞ்சி வச்சுருந்தான், இட் இஸ் காட், இட் இஸ் மேசியா அப்படின்ட்டு. அந்த படத்தில் எதுலேயுமே இயேசு சூட்டாகவே இல்லை. இவங்க வரைஞ்சி வச்சுருந்த எந்த எதிர்பார்ப்பின் படியிலையும் அவர் என்ன பண்ணவே இல்லை, செட்டாகவே இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் ஒரு இதை வச்சிடுறாங்க. அப்படி வச்சுக்கிட்டு கேட்கணும்னு நினைக்கிறதுனால கேட்க மாட்டேங்குது. நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒவ்வொருத்தட்டையும் பேசிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு நோக்கி அவருடைய சத்தம் வருது. பாருங்கள், ஒரு சங்கீதம் வாசிக்கிறேன். சங்கீதம் 95வது சங்கீதம் 8வது வசனம் பாருங்க. போறோம். இன்று அவருடைய சத்தத்தை எல்லாம் சொல்லுங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். அவ்வளோதான், மெசேஜ் முடிஞ்சிடுச்சு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்னன்னா, நாளைக்கு படிச்சிங்கன்னா என்ன வரும்? இன்று அவருடைய சத்தத்தை அப்படின்னா என்னன்னா, டெய்லி அவர் வாய்ஸ் வந்துட்டே இருக்கு, டெய்லி அவர் சத்தம் வந்துட்டே இருக்கு, டெய்லி அவருடைய அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண விரும்புகிறார். முதல்ல இது 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 நடக்கணும், இதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஐ நீட் தட் என்கவுண்டர், ஐ நீட் தட் இன்ஸ்பிரேஷன். வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம், நல்ல பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம், நல்ல எத்தனையோ காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தேடிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியத்தை தேடுறோம், ஐஸ்வர்யத்தை தேடுறோம், செழிப்பை தேடுறோம், எல்லாம் தேடுறோம். எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் குட். மேத்யூ 6ல் ஆண்டவர் அதை தான் கவர் பண்ணுறார். எப்பா மனுஷனே, இதெல்லாம் உனக்கு தேவைன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்ட்டார். உனக்கு பொண்ணு தேவைன்னு எனக்கு தெரியும், முதல்ல அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அந்த பொண்ணோட வாழுறதுக்கு நல்ல துட்டும் காசும் வேணும்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை விட நல்லா தெரியும். ஏன்னா அவ கூட ஷாப்பிங் போனேன்னா பர்ஸெல்லாம் காலியாகும்னு எனக்கு நல்லா தெரியும். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அந்த அறிந்திருக்கிறாருங்கிறதுக்குள்ள இவ்வளோ மேட்ரு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அறிந்திருக்கிறார். உங்கள் தேவை சந்திக்கப்படணும்னா பெரிய ரகசியம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறாருங்கிறது முதல்ல நீங்கள் அறிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்போ தான் முதல்ல இந்த தேவைங்கிறதுலேருந்தே நீங்கள் வெளியே வருவீங்க. ஒரு ரிலாக்ஸே உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறேன். போன வாரம் அதான் பேசினேன், போன வாரம் ஈவினிங் மெசேஜ் கேளுங்க, அதான் பேசினேன் நான் உங்களுக்கு. உங்களை அறிந்திருக்கிற பரமபிதா, அதான் போன வாரம் ஈவினிங் பேசினேன். உங்களுக்கு ஒரு டேடி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகம் ஏன் பயத்துலையும் அச்சத்துலையும் அனாதை மனோபாவத்துலையும் வாழ்ந்துட்டு இருக்குது? ஏன்னா அதுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்கிறதே தெரியாது. அதனால தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து அப்பா ஒருத்தர் இருக்கிறாருன்னு அறிமுகப்படுத்தினார். மனிதனுக்கு அந்த அறிவே இல்லை. மனுஷன் என்ன சொல்கிறான், நம்மளே நம்மளை பார்த்துக்கணும், வேறு வழியே கிடையாது, வேறு யாரும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கவே மாட்டாங்க. அதனால் ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங். பைசாலாம் சேர்த்து வச்சிடணும், கவனமாக காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்ளணும், ஏன்னா அடுத்தால காற்றடிக்காது, சன்னு கிண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது, பென்ஷனை கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்க, இப்போ இவங்களாம் இதெல்லாம் என்ன மாதிரி அந்த தூண்டுதல்ல இருந்து வாழ்க்கை வந்திருக்கு? என்ன மாதிரி தூண்டுதல் இது காரணம்? இட்ஸ் நாட் அ டிவைன் இன்ஸ்பிரேஷன், இட்ஸ் அ டிமானிக் இன்ஸ்பிரேஷன். அது இந்த உலகத்துல இருந்து யாருக்கிட்டே இருந்து வந்துடுச்சு. பயம், ஐயோ போயிட்டுன்னா என்ன ஆவ? இந்த ஆவியெல்லாம் உடைச்சி உங்களுக்குள்ள அந்த 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 ஃப்ரீடம். எனக்கு சில விஷயம் தெரியுது, உங்களுக்கு அதை எப்படி சொல்லணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதனால நான் நிறைய வார்த்தைலாம் தேடிட்டு இருக்கிறேன். இயேசு சொன்னார், சத்தியத்தை நீங்கள், சத்தியம் உங்களை.
இது எப்படி சொல்கிறது? இந்த விடுதலையாக்குங்கிறது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? நமக்கு விடுதலைன்னொடனே உடனே ஒரு ஏதோ ஒரு கயிறை கட்டி டங்குன்னு உடையிற மாதிரி வச்சுருவோம். அந்த உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம்னா பாவம், சாபம், நோய், பிசாசு அப்படின்ட்டு நிறைய போட்டு இதுலேருந்து விடுதலை. இல்லை, இது ரைட்டு, அப்படி அது ஜென்ரலாக அப்படி சொல்லலாம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டர் இருக்குது இதுக்கு பின்னாடி. இந்த பாவம் ஏற்படுத்தின அந்த பாதிப்பு, அது ஏற்படுத்தின விகாரங்கள், அது என்னென்ன தோற்றத்தில் இன்னைக்கு இருக்குன்னு தெரியுமாண்டுக்கு. அதனால் நம்மளால் சுட முடியல. அதை நாம் வேற தோட்டத்தில் அதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவள் வேற தோட்டத்தில் இருக்கிறவள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வில்லன்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது வில்லன்னா இப்போ நீங்கள் மூவி பாணியில் யோசிக்கிறீங்க. தீவிரவாதிகளை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இல்லை இவங்க மோசமானவங்கன்ட்டு ஒரு மீசை எப்படி வச்சுக்கிட்டு, ஒரு பரு வச்சுக்கிட்டு, கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு இப்படி அலைவாரா? அந்த மாதிரி வில்லன்லாம் கிடையாது. இப்போ நல்ல ஃப்ரெஞ்ச் பேர்டு வச்சு மாடலாக முடி வெட்டி ஸ்பைக்லாம் வச்சுக்கிட்டு ஹாய் அப்படின்னு வருவார். அவன் தான் அந்த ஊரே கொள்ளையடிக்கிறவனாக இருப்பான். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது எல்லாம் இது எப்படி சொல்கிறதுனா, பல தோற்றங்களில் இது ஒளிஞ்சு கிடக்கு. சத்தியம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியும். நீங்கள் கண்டுபிடிச்சாதான் கரை ஏறுவீங்க. நிறைய பேருக்கு இது ஐடென்டிஃபை பண்ணுறதே உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது அடையாளம் காண்றதே நிறைய சிக்கல் இருக்குது. இது அடையாளம் நீங்கள் காண்ட்டீங்கன்னா இந்த விடுதலை ஆவீர்கள்ங்கிறது எப்படின்னா, ஒரு ஒரு இந்த எந்த அச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், ஒரு சுயாதீனமாக பறக்கிற ஒரு பேர்ட்ஸ் மாதிரி. சில குழந்தைங்களை நீங்கள் அப்படி பார்க்கலாம். எல்லா நேரமும் பார்க்க முடியாது, சில நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அதுக்குள்ளேயும் சில நேரம் நம்ம இம்போர்ட் பண்ணிடுவோம் நிறைய விஷயத்த. இந்த இம்போர்ட் பண்ணாத டைமில் அதை பாருங்கள், ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாக, ரொம்ப எதை பற்றியுமே ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டில் அந்த குழந்தை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விடுதலை ஆவீர்கள்னால் என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா ஜீசஸ் சொல்கிறாரு, என்ன மாதிரியே நீ இருப்பீங்க அப்படிங்கிறாரு. விடுதலை ஆவீர்கள்னு அர்த்தம்னா நீ என்ன மாதிரி வாழ்வ. ஏசு இந்த பூமியில் வாழும்போது என்ன மாதிரி வாழ்ந்தார்? ஐயோ என்ன நேரம் போட்டு கொடுத்துருவானோன்னு நினச்சி பயந்தாரா? அப்படி வாழ்ந்தாரா? ஐயோ நம்ம ஊழியத்துக்கு எவனாவது வெட்டு வச்சுட்டாம்னா அப்படி நினச்சாரா? ஐயோ நம்மகிட்ட இருக்கிற 12 பேரையும் யாரையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களேன்னு நினச்சாங்களா? ஐயோ எங்கேருந்து காசு வரும்னு பயந்துகிட்டே இருந்தாரா அவரே? இந்த விடுதலைங்கிறது அதுதான். அவர் ஒவ்வொரு நாளும் பரம தகப்பனின் இடத்திலிருந்து வந்த புரிதலை கொண்டு வாழ்வை அனுபவித்து நன்றாக வாழ்ந்தார். அல்லேலூயா. கவலைப்பட்டு ஒரிப்பட்டு இருந்தாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி இருந்தால் அவர் மத்தேயு 6 அவர் முதல்ல படிப்பார். கவலைப்படாதிருங்கள், ஏனென்றால் உனக்கு ஒரு பரம தந்தை இருக்கிறார் அப்படின்னு அவர் படிக்க வேண்டியது இருக்கும். அவருக்கு நல்லா தெரிஞ்சு இந்த உலகம் அவரை அறியவில்லை, அவர் குமாரனும் அவரை அறிந்திருக்கிறார். ஏன்னா எட்டர்னலாக அவர் சன்னாக இருந்து பிதாவை படிச்சிருக்கிறாரு. இப்போ இந்த பூமியில் மாம்சத்தில் அந்த நித்திய பிதாவை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அப்படி வந்தபோது அவர் மூலம் வாழ்வை ஜனங்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இயேசு வழி, சத்தியம் எல்லாம் பேசுவோம். ஆனால் ஒன்று முக்கியமாக பேசணும், அவர் தான் வாழ்வு. இல்லை நீங்கள் சொன்ன ஆமே நல்ல எந்த புரிதலில் வந்துச்சுன்னு தெரில. அவர் தான் வாழ்வுன்னா என்ன? நீங்கள் வழின்னா நம்ம டக்குன்னு தெரியும். என்ன சொல்லுவீங்க? இயேசுவே வழி அப்படின்னோடனே நமக்கு என்னென்ன வரும்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு யார் தான் வழி? இயேசு தான் வழி. சரி, ஓகே, இருந்துட்டு போங்க, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே இப்போ போகல. சத்தியம், ஆமாம் அவர் தான் சத்தியம்ன்ட்டு அவர் சொன்னார. நானே வாழ்வுன்னார, அப்படின்னா என்ன? ஐ ஆம் த லைஃப் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன? நீ வாழவே இல்லை, உனக்கு வாழவே தெரியல, நீ வாழ்க்கையை தேடிக்கிட்டே கிடக்கிற. லுக் அட் மீ, ஐ ஆம் த லைஃப். நீ என்ன பாரு, நீ வாழ்வை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்ன பார், என்ன நீ பார்த்தனா வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனைனா, இதுலேயும் இப்போ என்ன பிரச்சனைனா, அவரை பார்க்குற மாதிரி வேண்டிய பிரகாரம் பார்க்காததுனால வேற மாதிரி அவரை பார்த்துட்டோம், வாழ்க்கையும் வேற மாதிரி இருக்கு. இப்போ ஜீசஸ் கேட்குறாரு, என்ன நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்க? யாராவது அவர் தான் வாழ்வு அப்படின்னாங்களா? அதெல்லாம் சொல்ல. எலியா, எலிசா, தீர்க்கதரிசியில் ஒருத்தர் போல இருப்பார், யாருன்னு தெரில, இவர் எந்த கேரக்டர்னு இன்னும் நாங்கள் முடிவு பண்ண முடியலங்கிற மாதிரி குழப்பத்தில் தான் இருந்தாங்க. தேங்க் காட், பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய
இது டபக்குன்னு இந்த புக்கை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லிடுமா பிள்ளைகளோ, அந்த மாதிரி. அந்த அளவுக்கு நீ புத்திசாலி கிடையாது பேதுருவே, இது பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஷோ, தெரிஞ்சு போச்சா? நானும் என்னை பாராட்டிடுவேன்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேனா நான்? இது இந்த அளவுக்கு புரிஞ்சுற அளவுக்கு நீ யாரு கிடையாது, புத்திசாலி கிடையாது. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு. அதனால தான் இந்த மாம்சமும் ரத்தமும் என்ன, அன்னைக்கு வீரநல்லூரில் மீட்டிங்கில் பேசினேன். டிவைன் ரெவலேஷன் பற்றி அன்னைக்கு போன வீரநல்லூர் மீட்டிங்கில் பேசினேன். அதை பற்றி கேட்கணும்னா அந்த மீட்டிங்ஸ் மெசேஜ் கேளுங்க. அதில் இந்த மாம்சமும் ரத்தம்னா என்ன, மீட்டிங் வந்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம், வராதவங்க கூட சொல்லுங்கள் தெரிஞ்சா. மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லைன்னு சொன்னார். அப்படின்னா என்ன? வந்துருந்தீங்களா நீங்கள்? வராமலே சொல்லிட்டீங்களா? வெரி குட். மாம்சமும் ரத்தம்னா என்னென்னா சென்ஸ் நாலேஜ், அதான் மாம்சமும் ரத்தமும். அதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கு? இந்த சென்ஸ் நாலேஜ், கண்ணு, காது, மூக்கு, இது எல்லாத்தின் மூலையும் உருவாகிற அறிவு, அதுதான் இன்ஃபர்மேஷன். ஆனால் இப்போ பேதுருவே நீ சொன்னது இன்ஃபர்மேஷன் நாலேஜ் கிடையாது, இட் இஸ் த ரெவலேஷன் நாலேஜ். அல்லேலூயா. இது பிதா உனக்கு தந்த வெளிப்படுத்துதல், இது பிதாவினிடத்திலிருந்து உனக்கு வந்த வெளிப்பாடு. அது இருந்த போய் தான் நான் யாருங்கிறத கரெக்டா உன்னால பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையை நீங்க எப்போ கரெக்டா பார்ப்பீங்க, வாழ்வின் காரியங்களை எப்போ கரெக்டா புரிஞ்சுப்பீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ் இல்ல. we need the revelation, we need a divine inspiration. Hallelujah. அங்கே அந்த வெளிச்சத்தில் நின்றுட்டு தான் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் மணி, வாட் இஸ் ஃபேமிலி, வாட் இஸ் லைஃப், வாட் ரிலேஷன்ஷிப், எல்லா காரியத்தை குறித்து நமக்கு கிடைச்சது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன், இந்த உலகத்தில் இருந்து, இந்த ஃபாலன் மேன் திங்கிங்ஸ்லேருந்து வந்தது தான் எஜுகேஷன்ஸ். தேவனுடைய மனதிலிருந்து வந்தது தான் ரெவலேஷன். அல்லேலூயா. எல்லா இன்ஃபர்மேஷனுக்காகவும் நன்றி. ஆனால் சரியான இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னா இன்ஃபர்மேஷனை தப்பாக யூஸ் பண்ணுவீங்க. கத்தி கண்டுபிடிச்சான், நல்லதா கெட்டதா? ஒருத்தன் நடுவும் ரோட்டில் உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு காட்டும் போது என்ன சொல்லுவீங்க? கத்தி நல்லதா? கெட்டது. என்னங்க இவள் நல்லதுங்கிறது டப்புன்னு கெட்டதா போயிடுச்சு. இப்போ இந்த அறிவினுடைய தொகுப்பா உருவாக்கப்பட்டிருக்கிறது விளைவில் வந்திருக்கிற நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாம் கூட ஏன் வேற மாதிரி போயிடுதுன்னு சொன்னால், அந்த ரைட் இன்ஸ்பிரேஷன் இல்லாததுனால அது தப்பாக என்ன பண்ணப்படுது, யூஸ் பண்ணப்படுது. டாக்டர் வச்சுருக்காரு கத்தி, எதுக்கு? உங்கள் உடம்புல இருக்கிற தவறான அந்த இதெல்லாம் வெட்டி எடுத்து தூக்கி தூர போகிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு. அவரும் கத்திலாம் வச்சுருக்கிறாரு. ஆனால் அவர் அதை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. நான் என்ன சொல்லனா, இதுதான் காரியம். நீங்கள் தேவ வார்த்தையிலிருந்தும் தேவ ஆவியினாலையும் நீங்கள் தூண்டப்பட்டிருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் சரியான விதத்தில் நீங்கள் செய்யவோ பண்ணவோ கூடிய நபராக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. பைபிளில் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததை நீங்கள் பைபிளில் நீங்கள் படிக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, பைபிளை இந்த மாதிரி படிங்கன்னு சொல்கிறேன் நான். கிதியோனுடைய வாழ்க்கையில், தெபராளுடைய வாழ்க்கையில், மோசையினுடைய வாழ்க்கையில், இயேசுடைய வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையையும் அவங்க எப்படி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிச்சு, அவங்க வாழ்க்கை எப்படி போச்சு, பொழப்புக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு தேடி போனாங்களா? இல்லை. அப்படி அவங்க வாழ்க்கையை எதிர்நோக்கி போகவே இல்லை. சிலர் தப்பான திசையை நோக்கி போயிட்டு இருந்த போது தேவனுடைய சந்திப்பு பவுலுடைய வாழ்க்கையில் வருது. அப்படி வந்தபோது அவனுக்குள்ள ஒரு டிவைன் என்கவுண்டர், ஒரு டிவைன் இன்ஸ்பிரேஷன் அவன் பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட பிறகு அவன் சொல்கிறான், லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்தது இல்லை. ஐ ஹாவ் அ விஷன், ஐ ஹாவ் அ இன்ஸ்பிரேஷன். அப்போ இந்த இன்ஸ்பிரேஷனே இல்லாத ஆள் காலையில் எப்படி எழும்புவார்? கடமை. அவர் காலையில் எழும்புறது என்னது? கடமை. ஐயோ எழும்ப வேண்டியது இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்ல வர விஷயம் இதுதான். உங்கள் வாழ்க்கையின் நார்மல் செயல்பாடோ சூப்பர் நேச்சுரல் செயல்பாடோ எது வேணாலும் வச்சுக்கோங்க,
அதுக்குள்ள இந்த டிவைனிட்டி, இந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அது சின்ன மேட்டராக இருந்தாலும் ரொம்ப சிறப்பானதாக இருக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. குழந்தைங்களை வளர்க்குறதுங்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய சேலஞ்சிங் தெரியுமா? பெரிய சவால். ஆமாவா இல்லையா? குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு கீழே இருக்கிறது எவ்வளோ பெரிய சவால் தெரியுமா? அது பெரிய சவால் அப்படிங்கிறாங்க. இப்போது எல்லாருக்குமே சவால் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரிஸும் எப்படி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும்னா, அந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன் வந்து அங்கே மிக்ஸ் ஆகணும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான், பிழைப்பான். நான் வாழ்ந்திருப்பதற்கான அந்த ஊந்துதல் எங்கிருந்து எனக்கு வருதுன்னா, இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். அங்கிருந்து வருகிற அந்த டிவைன் உங்களுக்கு இருந்தால் தான் அதை கொண்டு போய் இந்த புளித்த மாவோட மிக்ஸ் பண்ணுங்க, இது மாதிரி அதுவும் மாறிடும். ஷோ, உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலன்னு தெரில, போங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பெற்றுக்கொள்றீங்கன்னா லைஃப், யூ ஆர் கெட்டிங் லைஃப், யூ கெட்டிங் ரைட் இன்ஸ்பிரேஷன். இதை கொண்டு போய் உங்கள் குழந்தை வளர்ப்பில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இதை கொண்டு போய் உங்கள் பிஸ்னஸில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இதை கொண்டு போய் உங்களுடைய அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரியே அதையும் நீங்கள் மாற்றிடலாம். கொஞ்சம் புளித்தமா எல்லாத்தையும் என்ன பண்ணும்? புளிக்க வைக்கும். தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன் வேர்ட், ஒன் இன்ஸ்பிரேஷன், அந்த 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 கரெக்டான அந்த இது என்ன பண்ணுன்னா முழு உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய சகல சத்துவமும் அதற்குள்ளே தான் ஒளிஞ்சு கிடக்கு. அல்லேலூயா. ஆனால் மனிதன் இதை அவன் பெறுகிறது இல்லை. அதான் அவனுடைய பிரச்சனை. அவன் வந்து ரொம்ப பரபரப்பில் இருக்கிறான். அவன் கிறிஸ்தவங்க இன்னும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இவங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்தா பரலோகத்தையே தாண்டி போயிடுவாங்க போல. பரலோகம் அங்கே இருக்கடா, தாண்டி வந்துடா, ஏன்னா அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கான். ஏசுநாதரை நின்று கூப்பிட்டாலும் கேட்கறதுக்கு டைம் கிடையாது. இருங்க, எங்க சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்தது வேகமாக ஓடிட்டு இருக்கான். எது நோக்கம்னு தெரியல, எது லக்குன்னு தெரியல, கடன்னு போயிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து தான் தேவன் உங்கள் வாழ்வை தூக்க, விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷனுடைய அந்த லைஃப்பை எவ்வளோ அழகாக பைபிளில் இங்கே கவர் பண்ணுது. 2 சங்கீதம். இன்னைக்கு சண்டே உங்கள் வீட்டில் போய் இதை தியானிங்க. இதை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பட் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதம் 127, சங்கீதம் 128, இந்த 2 சங்கீதமும் ஒரு அற்புதமான தியானத்துக்கான சங்கீதம். இதை எடுத்து நீங்கள் தியானிக்கலாம். இந்த 27ல் பாருங்க, இந்த 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 தெய்வீக தூண்டுதல் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது, இந்த தெய்வீக கலவை தூண்டுதல் ஏற்பட்ட ஒரு லைஃப் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் 128 படிக்கிறோம். 127 அது இல்லாத வாழ்க்கையை பற்றி காமிக்குது. அது வந்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி அது முடிக்குது. 27 பாருங்க. 1, கர்த்தர் வீட்டை, இல்லை அவ்வளோ வேகம் இல்லை, நில்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நிற்காததான பிரச்சனை. கர்த்தர் வீட்டை என்ன சொல்லுது இந்த வசனம்? இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர்களின் பிரயாசம். நீ எவ்வளோதான் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் உன்னால் கட்ட முடியாது. கர்த்தர் தான் கட்டணும் அப்படி சொல்லுதா? இல்லைங்க, சிலர்லாம் நல்ல வீடெலாம் கட்டிட்டானே, அதுக்குள்ளே இருக்கிற, அதாவது இப்படி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன வேர்டு? ஹவுஸு. அது எப்போ ஹோமாக மாறுதுன்னா, ஒரு நல்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கே வந்து அது என்ன ஆகிடுதான், ஹோம் அப்படின்னு மாறிடுது. அது இல்லைன்னா வெறும் அது என்னது, ஹவுஸு. எல்லாத்துக்கும் தான் ஹவுஸ் இருக்குது. சிங்கத்துக்கு ஹவுஸ் இருக்குது, மிருகங்கள்லாம் நிறைய அவங்கவுங்க ஒரு ஃப்ளாட்டில் இல்லைனாலும் கூட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அவங்கவுங்களுக்கும் ஒன்று இருக்குது.
ஆனால் மேக் இட், அது அங்கே எங்கு வந்து ஜீவன் பிரவாகிக்கிறதோ அங்கு தான் அது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுதான் அங்கே சொல்லிட்டு இருக்குது. வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் அப்படின்னா என்ன? அந்த டிவைன் மிக்ஸ், அந்த 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 டிவைன் இன்ஸ்பிரேஷன் அங்கே கலக்கலன்னு வைங்களேன், அது வீடே கிடையாது, வேற மாதிரி இருக்கும். அது எல்லாம் இருக்கும், ஆனால் இது இல்லாத மாதிரியே இருக்கும். புரியுதா புரியலையா? யூ வில் மேக் இட், நீங்கள் உருவாக்க முடியும். 2, கர்த்தர் நகரத்தை, வீட்டை பற்றி பேசிட்டு டைரெக்டாக நாட்டுக்கு போயிட்டாரு பாருங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் அதான் நாட்டுக்குள்ளேயும் நடக்கும். அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தபோது எல்லாரும் கேட்டாங்க, நாடு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னாரு. அவர் கேட்டார், வீடு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னாரு. நாடு ஏன் இப்படி இருக்கு அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அவர் சொன்னார், உன் வீடு ஏன் இப்படி இருக்கு? சரி, நான் நாட்டுக்கு முதலமைச்சர், உன் வீட்டுக்கு நீ தானே முதலமைச்சர், ஏன் உன் வீடு இப்படி இருக்கு? எல்லாமே பாருங்க, மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றங்கள் சில துளிகளிலிருந்து தான் துவங்குகிறது அப்படிங்கிறது தான் காரியமாக இருக்குது. சாதாரணமான காரியம் இல்லை. இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறோன்னா, நான் இது மிகப்பெரிய பிரம்மாண்ட மாற்றத்தின் துவக்கங்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதில் ஒரு பங்கு மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத நான் பார்த்துட்ருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நகரத்தை காவாராகில் காவலர் விழித்திருக்கிறது. எல்லாம் இருக்குதுங்க, ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குதுங்க, அது இருக்குதுங்க, எல்லாம் இருக்குதுங்க. தெர் இஸ் நோ லைஃப். 3, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் காலையிலே எழுந்திரிக்கிறாங்க. சீக்கிரமாக வேலையில் என்ன பண்ணுறாங்க, போய் ஜாயிண்ட் ஆகுறாங்க. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, எல்லாம் பண்ணுறான். ஆனால் பைபிளில் போட்டுக்கிறது, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன வேணாலும் பண்ணு. உன்னை தூங்க வைக்கணும்னா கூட அந்த டிவைன் மிக்ஸ் இருந்தால் தான் உனக்கு தூக்கமே வரும். ஹல்லேலூயா. நீ தூக்கங்கிறது சிலருக்கு வந்து வேற ஒரு லெவல். அவங்க வந்து ரொம்ப தூங்குறாங்க, அதுலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது, நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது கூட எனக்கு வந்துடுதுங்க அப்படிங்காங்க. அது இன்னொரு லெவலில் அதை டீல் பண்ணணும். ஆனால் இந்த தூக்கம் தான் வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு ஒரு நிம்மதியின் அடையாளம் தானே. ஓகே, சிலர் எப்போவுமே ரொம்ப நிம்மதியாக இருக்கிறீங்க, அதனால் அப்படியே சில சர்ச்சைக்கு வந்தோன்னே ரொம்ப கத்தருக்கு பிரியமானவர்களாக மாறிடுறாங்க. கேனுங்க தூங்குறீங்கன்னா, கத்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார், என்னை நல்லா தூங்க வச்சிருக்கிறார். நீங்கள் பண்ணது என்னன்னு எனக்கு கேட்கல, நல்லா நான் என்ன பண்ணேன், தூங்குனேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. தூக்கம் வந்து சாதாரணமான மேட்ரு இல்லை. இன்னைக்கு வந்து அதிகமாக விற்கப்படுற மாத்திரையில் ஒன்றும் தூக்க மாத்திரைங்கிறாங்க. அது போடாமல் அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டுக்கு. ஏன் இந்த அளவுக்கு மனுஷனுடைய வாழ்க்கை லோயஸ்டாக ஏன் போயிடுச்சு? அவர் உங்களை தேவர்கள் என்று சொல்லியிருக்க, உன்னதமானவரின் மக்கள் என்று சொல்லியிருக்க, நீங்கள் லோக பிரபுக்களில் ஒருவனை போல செத்து மடிகிறீர்களே ஏன்? கேள்வி கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு. வசனம் காமிக்கணுமா உங்களுக்கு? இது அப்படியே வைங்க. சங்கீதம் 82:5 பாருங்க. 82:5, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னு உனக்கு தெரியவே இல்லையப்பா. நான் உங்களை என்ன எப்படி சொல்லியிருந்தேன்? உங்களை நான் எப்படி சொல்லியிருந்தேன்? நீங்கள் தேவர்கள். பக்கத்தில் பா சொல்லுங்க, நீங்கள் தேவர்கள். நீங்க சொல்ற தேவர்கள் நான் சொல்ல, அது வேற. யூ ஆர் காட்ஸ். இது வந்து கடவுளுக்கு வந்து பெரிய ஜி, நமக்கெல்லாம் சின்ன ஜி. புரியுதா ஜி? ஹல்லேலூயா. பிக் ஜி போட்டீங்கன்னா காட் போட்டீங்கன்னா அது யாரு? தேவன். உங்களுக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்மால் ஜி போட்டீங்கன்னா அது நீங்க. ஏன்னா யானைக்கு பிறந்தா யானை குட்டி, பூனைக்கு பிறந்தா பூனை குட்டி, தேவனுக்கு பிறந்தா குட்டி தேவர்கள். நமக்கு ஒத்துக்க முடிய மாட்டேங்க பாருங்க. ரிலீஜன் நம்மளை கட்டி வச்சிருக்குது, மதம் நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி, அதோ அப்படி நாமெல்லாம் வந்து தேவனுக்கு நீங்க பிறந்தீங்கன்னா நீங்க யாரப்போ? அதே ரகம். யூ ஆர் காட் கைண்ட். ஹல்லேலூயா. இது புரியலன்னா காட் கைண்ட் ஆஃப் லைஃப்னு இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, கேளுங்க. காட் கைண்ட் ஆஃப் லைஃப். இதில் நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அதில் நிறைய வரும். அதில் தேவரகமான வாழ்க்கை, நாம் தேவனை போல வாழறதுக்கு படிச்சிருக்கிறோம்.
ஆனால் நம்ம எப்படி வாழ்கிறோம்? காக்கா குருவி மாதிரி கூட நீ வாழ முடியலையப்பான்னு இயேசு பேசிகிட்டு இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் காக்கங்களை கவனிச்சு பாருன்னாரு, கத்தரை கவனித்து பாருன்னு சொல்லாம காக்காவை பாருன்னு ஏன் சொன்னாரு? உன்னை கத்தர் மாதிரி வாழ வச்சேன், நீ இந்த காக்கா குருவி வாழ்கிற மாதிரி கூட இன்னும் வாழலையே. புரியுதுங்களா? புரியுங்களா? மனுஷன் விழுந்து போனான்னா என்ன விழுந்து போனான்? எங்கேயோ வச்சாரு, அவன் எங்கேயோ போயிட்டான். இப்போ மனுஷனுடைய உண்மையான மதிப்பை சொல்லணும்னா அந்த மதிப்பை தெரிஞ்சு அவர்கிட்ட அவன் வரணும். அப்போ தான் அவன் யாருங்கிறத அவனுக்கு அவர் சொல்ல முடியும். அல்லேலூயா. நீங்களே உங்களை குறித்து நம்பிக்கைட்டு போய் என்னத்தப்பா அப்படின்னு போனால் கூட நீங்கள் அவர்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுடைய ரியல் வேல்யூ உங்களுக்கு காமிப்பேன். பிலீவ் த காட் ஹூ பிலீவ்ஸ் இன் யூ. ராபர்ட் ஷுல்லர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதினார். இந்த புத்தகத்து பேர் தான் இது, உங்களை நம்புகிற தேவனை நீ நம்பு அப்படின்னார். ஏன் ஐடியல் வர்ஷிப் பண்ணாதான்னு சொன்னார் தெரியுமா? ஏன்னா எந்த ஐடியலுக்கும் உன் வேல்யூ தெரியவே தெரியாது. உன் வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் உன்னை உண்டாக்குன தேவன் தான். அல்லேலூயா. அவர்கிட்ட வரும்பொழுது தான் உன்னுடைய நீ எந்த லெவலில் இருந்தாங்கிறத உனக்கு அவர் என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நீங்கள் தேவர்கள் என்றும். அதுலேருந்து ஆரம்பிங்க, அதை விட்டுறாதீங்க. நான் சொல்லியிருந்தேன், நான் என்ன சொன்னேன்? நீ ஒன்றுமே கிடையாது, யூ ஆர் நத்திங், நீ ஒரு என்னை ஏமாத்திரம் அப்படின்னு சொன்னாரா? நீங்கள் தேவர்கள் என்றும், யூ ஆர் காட் கைண்ட், யூ ஆர் மை கைண்ட், நீ ஏன் சாயல், ஏன் ரூபம், நீ என்ன மாதிரியே வாழ்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? படைச்சிருக்கிறேன். ஆனால் நீ சிக்கிக்கிட்ட, பல விதத்தில் போய் மாட்டிக்கிட்ட. நான் உனக்கு இதை தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறேங்கிறாரு. சொல்லியிருந்தேன், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல. அல்லோ, இப்போ மனுஷனை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின். நீங்கள் யாருடைய மக்கள்? த மோஸ்ட் ஹை, உன்னதமானவரின் மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் மனுஷனை போல செத்து லோகம்னா என்ன வரும்? அந்த லோவை எடுத்துட்டு போட்டிங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடும். உலகம். நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள ஒரே வாழ்ந்து என்ன பண்ணிடுறேன்? செத்துடுறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, லைஃப் சைக்கிள்குள்ளே சிக்கிக்கொள்வது. இது எதுவுமே தப்பே கிடையாது. அதில் தான் சொல்லியிருக்கு, அவர் தம் பிரியமானவர்கள் என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனம் இல்லை, நான் இப்போ சொன்னேன்னா இதுக்கு அடுத்த வசனம், அவரே தமக்கு பிரியமானவர்கள் என்ன பண்ணுறாரு? நித்திரை அளிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் வேஸ்ட்டுன்ட்டாரா? இல்லைங்களா, அதுதான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக புரிஞ்சுக்கோ. வீடு கட்டுறது வேஸ்ட்டுன்ட்டாரா? நம்ம அப்படி போய் வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் என்ன அங்கே போயிருண்டா, அது ரொம்ப ஈஸிங்க, ஒரே லைனில் பேசிடலாம். அங்கே நீ வந்துருப்பா அப்படின்னு போயிடலாம், வாரம் அது ஒன்று தான்ட்டு பேசிட்டு போயிடலாம். ஆனால் இங்கே இவ்வளோ கடந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கவனிங்க, எப்படி போட்டுக்குது? பிள்ளைகள் கத்தரால் வரும். இப்போ நீ இந்த பிள்ளை, இது வாழ்க்கையினுடைய ஒரு காரியம். பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இப்போ எல்லாருமே குழந்தை பத்துக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் மைண்ட்ல இந்த திங்கிங் இருக்குது? இது கத்தரால் நடக்கிற காரியம், இது கத்தர் தருகிற ஒரு காரியம். அதான் போன வாரம் சொன்னேன், நமக்கெல்லாம் பெற்றோர்னு பேர். ஏன்னா தந்தோர் ஒருவர் இருக்கிறார், அதனால தான் நமக்கு என்ன பேர்? பெற்றோர். பெற்றோர்னா எங்கேருந்து பெற்றீங்க? ஒருத்தர் தந்தோர் ஒருவர் இருக்கிறாரு. இப்போ ஏன் பெற்றோராக இருக்கிறது கஷ்டமாக இருக்குது? தந்தோரை தெரியாததினால. நான் பெற்றுட்டேன்னு நினைக்கிறதுனால கஷ்டமாக இருக்கு. இல்லை, பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம், இது கத்தர் தர்ற ஒரு பரிசு. கத்தர் எனக்கு ஒரு பிள்ளைய தந்திருப்பார்னா அதை நல்லா ஆக்கிறதுக்கு கத்தரே எனக்கு உதவி செய்வார், கத்தரே பலனை எனக்கு தருவார். புத்தியுள்ள மனைவி கத்தர் அருளும் ஈவு. அப்போ மனைவி என்னது? ஏங்க அல்லோ விடாதீங்க, பக்கத்தில் இருந்தாங்கன்னா. புத்தியுள்ள மனைவி கத்தர் தரும். அப்போ நான் ஏதோ கட்டிக்கிட்டேன் இவளை, நான் இவரை ஏதோ கட்டிக்கிட்டேன், அப்படி இல்லை. அப்படி பார்த்தா அது ஒழுங்காவே இருக்காது. இது கத்தர் அங்கே இருக்கிறாரு, இது கத்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. இப்போ கடவுள் எங்கெல்லாம் புகுறதா இருப்பாருங்க. கடவுள் ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே உள்ள இல்லை, வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறாரு.
என்னைக்கு தேவன் வாழ்க்கைக்குள்ள இருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு வாழ்க்கை அற்புதமானதா மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அவர் ஏதோ ஆலயத்துக்குள்ள இல்ல, அன்றாட நடவடிக்கைக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த மதம் அவரை எங்கேயோ பூட்டி வச்சுட்டு வந்துடும். ஆனா சுவிசேஷம், மெய்யான சத்தியம் திரைச்சீலைய கிழிச்சுக்கிட்டு அவர் வெளியே வந்துட்டாருங்கிறத காண்பிக்கும். அவர் மதம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவர் வெளியே போயிட்டாரு, ஆனா இவங்க தச்சு வச்சு உள்ளதான் இருக்கிறான்னு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அவர் கிழிச்சதை மதம் தச்சிடுச்சு. ஏன்னா அப்பதான் அதுக்கு வியாபாரம் நடக்கும். அவர் கிழிச்சிட்டு எப்பவுமோ உள்ள வந்துட்டாரு, நீனே ஆலயம் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அவர்கள் பாருங்க, இது 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 இன்னும் சிறப்பாக சொல்ல முடியும். இன்னொரு வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே, நான் எங்க வாசம் பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அவர்கள் ஆலயத்தில் போடல, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? வாசம் பண்ணினா உங்க வீட்டில் ஒரு பூஜை ரூம் கொடுத்து, ஆண்டவரே இந்த ரூம்ல உட்காந்து, வாசம் பண்ணி இல்லை, உலாவி. அந்த தமிழ் வார்த்தை புரிய மாட்டுக்கோ. உலாவினா அது என்ன பிரதர்? எங்க போனாலும் உங்க கூடயே வராரு. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே வெறும் வாசம் பண்றது இல்ல, அவர்களோடுக்குள்ளே உலாவி. உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்குள்ள, உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்குள்ள அப்படி இருக்காரு. He mixed. இன்னும் இதை இன்னும் பெருசா பார்க்கலாமா? இதுவே பெருசா தெரியல, இன்னும் பெருசா காமிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் எல்லாம் நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் அப்படியே விட்டுறாதீங்க இந்த ஸ்கிரிப்சர்ஸை. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தனை அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் பண்ணின ஒரு பிரசங்கம் இது. அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் புறஜாதி மக்கள், விக்கிரக ஆராதனை செய்கிற மக்கள். ஆனால் கடவுளை பற்றிய பக்தி வைராக்கியமும் கடவுளை பற்றிய தேடலும் உள்ள மக்கள்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம எடுத்த உடனே அவன் வைக்கிறத கும்பிடுதான், அவனுக்கு அவன் என்ன அப்படின்னு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். கிறிஸ்டியன் நீங்கள் என்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்களோ அன்னைக்கே நீங்கள் சுவிசேஷம் சொல்றதுக்கு லாக்கியே கிடையாது, போயிடலாம் வெளியில். இது கிரிட்டிசைஸ் பண்ணுறது இல்லை, இது ரிகன்சிலேஷன், இது ஒப்புரவாக்குதல். காஸ்பல் மீன்ஸ் ரெண்டு பேரை ஒன்னாக்குறது. அதுதான் கூப்பிட்டுருக்காரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய சண்டை மூட்டி விடுகிறவர்கள் அல்ல. எப்படியாவது சொல்லி பத்த வச்சு விட்டுறது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஓட வைக்கணும், அந்த உலகத்தை ஓடி வர வைக்கிறது தான் காஸ்பல். நம்ம போடுற தொனியை கேட்டா இதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன்னு உள்ள ஓடி வரணும். பாலுடைய மெசேஜ் பாருங்க. ஓ விக்கிரகங்களை வணங்குகிறவர்களை அப்படி பேசினாரா? பைபிளை கொஞ்சம் கவனி. நீங்க காதுல கேட்ட பிரசங்கமே பைபிள் இருக்கு நிறைய நேரத்தில் நினைக்கிறீங்க. நீங்க கேட்ட நிறைய பிரசங்கம் பைபிளே கிடையாதுங்க. தட்டாட்டானாலும் பரவாயில்லைங்க, நானே தட்டிக்கிறேங்க. ஆமென். 100% சொல்றேன் நான். நீங்க கேட்ட 99% பிரசங்கம் பைபிளே கிடையாது. ஆனா நாம இந்த பைபிளை திறந்து வச்சு பேசுனதுனால அது அங்கிருந்து வந்தது நம்ம நினைச்சிட்டோம். ஒருத்தர் கேட்கிறாரு, மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படிங்கிறது வசனம் எங்க இருக்கு அப்படிங்காரு. ஏங்க அப்படி ஒரு வசனமே கிடையாது பைபிள்ல. இல்ல, ஒருத்தர் பைபிள் வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு இப்ப பாருங்களேன் எப்படி படுதுன்னா, நமக்கு இதை திறந்து வச்சுட்டு பேசினா எல்லாமே இதுக்குள்ள இருக்குதுன்ட்டு. நான் ஏன் பேசிட்டு ஒவ்வொரு வசனமா காமிச்சிட்டே வரேன்? அப்படி ஒரு முறை ஏன் இருக்கு? இது எங்கிருந்து வரணும்னு கரெக்டா பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் அதை பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ சிலர் திறக்கும் போது திறப்பாங்க, அப்புறம் அந்த வசனத்தில் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போய் அப்படியே சுற்றி அவங்க வெளிநாட்டு பயணம்லாம் இடையில வரும். நான் அங்கே சென்ற போது, ஏர்போர்ட்ல பார்த்த போது, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்த போது, அவ்வளோ சொல்லி முடிச்சு அந்த கடைசியாக அந்த வசனத்தை வாசிப்போம், மறுபடியும் முடிஞ்சு போயிடுச்சு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு குவாலிட்டியான ஒரு சர்மன், ஒரு பிரசங்கத்தை தேட வேண்டியது உங்களுடைய வேலை, அது உங்களுடைய வாய்ப்பு, உங்களுக்கு இருக்கிற விஷயம். அது அந்த ஈகர் தான்
உங்களை இந்த மாதிரி சரியான திசையை நோக்கி முதல்ல நடத்தவே ஆரம்பிக்கும். அல்லேலூயா. காலேஜ் சர்வீஸ் பாருங்கள், தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் ஊர் பேர் என்ன பேர்? கூனி ஊர். நீங்கள் நிமிந்துருவீங்க, கவலைப்படாதீங்க. நீங்களும் நிமிருவீங்க, உங்கள் ஊரும் நிமிரும். 18 வருஷமா எத்தனை வருஷமா பேருங்களா குடிய வச்சு ஆபிரகாமின் சந்ததியை நிமிர வச்ச தேவன் நிமிர வச்சிருவாரு. நீங்கள் வந்ததில் அந்த ஒரு கல்லிடை குறிச்சி பாருங்கள், அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. இது ஏன் என்ன எனக்கு என்னன்னா பாருங்கள், லோக்கல்ல இருந்து வர்ற கூட்டத்தை விட வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க. இந்த சாம் அவங்கலாம் தூத்துக்குடியிலேருந்து வர்றாங்க. காலையில் எனக்கு நான் கிளம்பி இங்கே 10:10க்கு வர்றேன். ஏன்னா பாராட்டுறேன், சாதாரணமான மேட்ரு கிடையாது. ஏன்னா இட்ஸ் வேல்யூபிள் திங்ஸ். இது எனக்கு புரிஞ்சிச்சுன்னா இங்கிருந்து எனக்கு வாழ்வே உருவாக ஆரம்பிக்குது, சகல காரியம் இங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறது. இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இட்ஸ் ஒர்த்ஃபுல். அதுக்கு இது தகுதியாக இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துன்னா ரொம்ப நல்ல விஷயம். பாருங்கள், இப்போ கவனிங்க, பவுல் என்னத்தையோ போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுல அவன் என்ன பேசிகிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னா 21 பாருங்க. அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்கி இருக்கிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிற மொழியை வேறொன்றிலையும் பொழுது போக்குறது இல்லை. இப்போ இவன் அப்போ என்ன சீரியலாக இருக்குது, போய் உட்காந்து பார்க்க யாராவது இப்படி பேசுகிறத உட்காந்து கேட்டால் தான் உண்டு. முன்னாடிலாம் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சோறு சாப்பிட்டுக்கிட்டு பல விஷயங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சின்ன பேராக இருக்கும்போது கூட இந்த கான்வர்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஒரு 10-12 வயசு வரைக்கும் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. கிராமப்புறங்களில் திருநைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. முத்தம் சொல்லுவோம்ல. இப்போ என்ன, இப்போ அந்த வேர்டே இல்லை. இப்போ முத்தம்னா நமக்கு முத்தம் நினச்சிக்கிறோம். முற்றம் கரெக்ட், நானே கரெக்டாக சொல்ல. இப்போ முற்றம், அதில் உட்காந்து என்ன பண்ணுவோம், பேசுவாங்க. எல்லாம் இந்த கான்வர்சேஷன் இந்த மக்களுக்குமே அன்றைக்கி அதுதான். நீ அவங்களுக்கு ஏதோ தப்பான பண்ணிட்டு இருந்தாங்களா, அதுதான் ரொம்ப காலமாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசுவாங்க, ஏதாவது ஒரு பேச்சு போயிட்டே இருக்கும், டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு இருக்கிற மக்களுக்குள்ள தேடல் இருக்குது, ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருந்தவன் என்ன பண்ணுறான்னா கடவுளை பற்றிய தேடல் அவனுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்குது. தேவனை பற்றிய தேடல் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது. காஸ்பெல்லாம் மனுஷனுக்கு சொல்லதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்க, இவன் தேடிட்டு இருக்கிற ஒன்றைத்தான் இவனுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லுங்கள். அதை மைண்டில் வச்சு பேசுங்க, கரெக்டாக சொல்லிடுவீங்க. நமக்கு ஏன் காஸ்பல் கரெக்டாக வர மாட்டேங்குன்னா, அவனுக்கு நீ பாவின்னு ஒத்துக்கிறியா அப்படிங்குது முதல்ல எடுத்த உடனே. இல்லை, நீ தேடிட்டு இருக்கிற ஒருத்தரை நான் சொல்ல போகிறேன், நீ எதை தேடுறையோ அதை நான் உனக்கு காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. அதான் காஸ்பல் ஷேரிங். இப்போ கவனிங்க, அந்த ஊரில் அப்படிலாம் நிறைய தேடல் இருந்ததுனால நிறைய கடவுள்கள் வந்துடுச்சு. ஏகப்பட்ட கடவுளை இவன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான், இவன் தேடல் விளைவா. ஆனால் அதுக்கப்புறம் போய் நிம்மதியாக தூங்கிட வேண்டியதானேன்னா, தூங்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு டவுட்டு, அம்மா நாம் கண்டுபிடிச்சது தவிர கடவுள்னு வேற ஒருத்தர் இருந்துட்டா என்ன பண்ணுறது? அப்போ பொது சங்கம்லாம் கூடி சங்கத்தில் ஒரு முடிவு எடுக்காங்க, நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் கண்டுபிடிக்காத கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா ஜென்ரலாக ஒன்று போட்டு அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு காடு, ஒரு வர்ஷிப் இது வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா அறியப்படாத கடவுள். கடவுளே, எனக்கு தெரிஞ்சவனைக்கும் உங்க கும்பிட்டுட்டேன், இதெல்லாம் தாண்டி நீ வேற ஏதாவது இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களையும் நான் கும்பிட்டுட்டேன்னு அறியப்படாத தேவன் பேர் வச்சுட்டான். எந்த அளவுக்கு பக்தி இருந்துக்கு பாருங்க அவனுக்கு. நம்ம ஊரில் மாட்டை தொட்டு கும்பிடுறதுலாம் பார்த்துருக்குறேன். பாம்பேயில் மாட்டு அந்த கோமியமாக அது என்னது, அதை அப்படியே வாங்கி குடிப்பான், கோட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருப்பான் சூ அப்படின்ட்டு. மகாராஷ்டிராவில் நீங்கள் அதை பார்க்கலாம், புல்லுக்கட்டுலாம் வச்சுருப்பான், மாடும் வச்சுருப்பான். அவன் மாட்டுக்கு அவங்ககிட்டே காசு கொடுத்து புல் வாங்கி அவன் மாட்டு கொடுத்துட்டு போவாங்க. மாடும் அவனதே, புல்லும் அவனதே, துட்டும் அவனதே. அங்கே ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புல்லு கட்டு மாடு வச்சுட்டு ரோட்டில் உட்காந்துருப்பான். ஒருத்தர் வருவார், காசு கொடுப்பாரு, 20 ரூபாயா வாங்கி அந்த மாட்டு கொடுத்துட்டு அப்படின்னு போயிடுவான். நினைக்கிறேன்னா இதுக்கு மேலே அவன் என்னையா பக்தி அவனுக்கு வேணும்? இப்படிப்பட்ட சமூகத்தை காஸ்பலால் சந்திக்க முடியலன்னா அப்புறம் என்ன காஸ்பல் வச்சுருக்கோன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக இம்பாக்ட் பண்ண முடியும். முதல்ல இது நமக்கு தெரிய வேணும். அவன் சொல்கிறான், நான் உங்கள் ஆராதனை கூடத்தெல்லாம் நான் சுற்றி பார்த்தேன். கோயிலுக்குள்ளே போயிட்டார் பவுல். எங்கே போயிட்டாரு? கோயிலுக்குள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்கிறார். படிங்க, நல்லா படிங்க. நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை
ஒவ்வொரு சிலையாக இப்போ ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொன்றையா பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் கோயில் இப்போ நெல்லையப்பர் கோயில் போயிருக்கீங்களா யாராவது? அங்கே உனக்கு நாங்கள் இப்போ நான் நேற்றுக்கு 2 நாள் டூர் போனோம் ஊட்டிக்கு. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணும் தேடி தேடி பார்த்தோம். ஒரு கோயில் இருந்தது. வண்டி உள்ளே விடுங்கன்னு விட்டு கோயில்லையே ஓப்பன் பண்ணி எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்ல ஒரு முருகன் கோயில் டெம்பிள். அங்கே உட்காந்து தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா வந்துட்டோம். போயிட்டு இருந்தோம். வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இடையில ஆச்சு. அப்புறம் சரிப்படுத்தினாங்க. அங்கே டிரைவர் 2 பேர் பேசுகிறாங்க. இந்த ப்ராப்ளம் ஏன் வந்ததுன்னு நினைக்க, அங்கே போய் சாப்பிட்டதுனால தான். வேலையை காட்டும் இல்லையா? அவனுக்கு தேவன் என்ன, அவருடைய பிரசன்னை என்னன்னு செய்யும், இது ஒன்றுமே தெரில பாருங்க. இவங்கெல்லாம் பல வருஷ கிறிஸ்தவங்க. அவங்களாம் இதெல்லாம் படித்ததே இல்லையே என்னமோ எனக்கு தெரியல. அதனால தான் நான் கேட்டேன், இதெல்லாம் பைபிளில் இருக்குது, என்னையாவது படிச்சிருந்தா இந்த புத்தி வந்திருக்குமா? பவுல் அப்போஸ்தலன் இவ்வளவு இதை எழுதினவர் என்ன சொல்கிறாரு? உள்ளே இறங்கிட்டார். கோயிலுக்குள்ளே போய் சிலையாக நின்று பார்த்துருக்காரு, சுற்றி பார்த்துருக்காரு. இப்போ மட்டும் வாட்ஸ்அப் இருந்ததுன்னா அதை முதல்ல போட்டு ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க. பாருயா, விக்கிரகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவ மனுஷனை பார்த்தீர்களா? அன்றைக்கி நான் எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் கால் இப்படி போட்டு உட்காந்துருக்கிறேன். அதை ஒருத்தர் எடுத்து போட்டு விட்டுருக்காரு. பாரு, ஊழியக்காரர் பாரு, ராஜா பிள்ளை ராஜா மாதிரி தான் உட்காரும், சும்மா காலை தூக்கி. இதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். அது நம்மளை அறியாமலே அந்த தோரணை வருது. என்ன பண்ணுறது? ஆமென் சிஸ்டர். என்ன ஷேர் பண்ணி இப்போ என்ன போட்டோ போட்டிருக்காங்கன்னா, அப்படியே பாருங்க, கால் மேலே போட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் இதுக்குன்னே ஒரு 4 பேர் கொண்ட குழு இருக்கிறாங்க. நல்லா செய்யுங்கடா, அவங்க நற்பணி தொடரட்டும். பவுலெல்லாம் என்ன பண்ணிடுவான்னு தெரியல. நீங்கள் புரியுதுங்களா? உங்களுக்கு இன்னைக்கு கண்டிஷனுக்கும் அதுக்கும் புரியுதுங்களா? இந்த கம்பேரிசன் ஸ்டடி ரொம்ப முக்கியம். அது எனக்கு செய்ய தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பக்கத்து விட்டு பார்த்து தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கம்பேரிசன் ஸ்டடி. அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை வேற மாதிரி பண்ணுங்க. இங்கே பாருங்க, அவன் அதான் பண்ணுறான், சுற்றி திரிகிறாரு. ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த போது தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அதை ஒரு சான்ஸ் ஆக்கிட்டாரு. ஆஹா, இதுகளுக்கு முழுசா புரியலை. புரியாததுனால தான் ஒன்று வச்சிருக்கான். இந்த தெரியாமல் போட்டிருக்கல, அவர் ரெப்ரசன்ட் தான் நான். அவர் தான் என்ன அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அவர் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன்னு இப்போ காஸ்பலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளில் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்றாரு? எப்பா, அவரை நீ செய்ய முடியாது, உன்னை செஞ்சவர் தான் அவர். அவருக்கு நீ எப்படி கட்டி கோயிலெலாம் வைக்க முடியும்? அங்கே அவர் வாசம் பண்ணுறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தம்மை யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறது. எனக்கு தேங்காய் கொண்டா, பழத்தை கொண்டா, ஆட்டை கொண்டா, காணிக்கை கொண்டா, மெழுகுத்தி கொண்டா, எதையாவது கொண்டு வா, எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுங்கிறத அவர் கேட்டதே கிடையாது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு சாமி கேட்டுச்சுமோ. சாமி கேட்கவே இல்லைங்க. எந்த சாமி கேட்டுச்சு? நீங்கள் எந்த சாமியை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பவுல் சொல்கிறார், நான் சொல்கிற தேவன் உன்கிட்ட கேட்டு சாப்பிட்றவர்ல, உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உனக்கு அவர் கொடுக்கிறவர். வாண்ட இருக்கிறத வாங்கி சாப்பிட்றது கிடையாது. வித்தியாசமாக சொல்கிறாரு. இட்ஸ் டிஃப்ரெண்ட். 26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினால், இதிலேயே சமூக மாற்றம் அடங்கியிருக்கு. அவங்க வேற இல்லை, வேற இல்லை, அதே பிளட் தான், சேம் பிளட். வாட் பிளட்? சேம் பிளட். வேற வேற ரத்தம் கிடையாது. என்ன ரத்தம்? ஒரே ரத்தம். முடிஞ்சிருச்சிங்களா? ஒன் வேர்ட்ல முடிச்சிட்டாரு, அவ்வளோதான். பெரியார் இதை எத்தனையோ வருஷமாக பண்ணிட்டு இருந்தார். யாரெல்லாமோ அதுக்கு புரட்சிலாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பைபிளில் எப்போமோ போட்டிருக்குதுங்க. எப்போமோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்குது. ஒரே ரத்தத்தினால் தோண்ட பண்ணார். இதில் இந்த ஒரு குரூப்பாவது ஒன்றா இருக்கா? ஏன் அவன் அதில் அவன் வேற. ஸோ கொப்பு கிளை மட்டை எல்லாம் வச்சுருக்கு உள்ளுக்குள்ள, எல்லாம் தூக்கி ஒரே ரத்தத்தினால. இதெல்லாம் அறிவு. தட்டுங்கண்ணே, இதுக்கு தட்டுங்க. 1 Corinthians 13 verse 1. 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 1
தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். 27 பாருங்க. இது ரொம்ப நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, வேகமாக போயிடுறேன். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்காரருக்கு அவர் செய்த பிரசங்கம். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இது சர்ச்சுக்கு வந்த ஆட்களுக்கு சொன்னதல்ல. உனக்கு அவர் தூரம் கிடையாது தெரியுமா? இப்படி தடவுனா கூட கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவர் உனக்கு எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். இப்போ நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணின்னு சொன்னேன்ல, அதுக்கு இன்னும் பெருசாக்குற ஒரு வசனத்தை சொல்கிறது தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. 28 நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. 28 ஏனெனில் அவருக்குள்ளே நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம். ஹல்லேலூயா. தேவன் எங்க? நீங்க தேவனுக்குள்ளதான் இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. Get this revelation. ஹல்லேலூயா. உங்களுக்கு தூரமானவர்கள் அவருக்குள்ளதான் இருக்கிறீங்க. அவருக்குள்ளதான் இருக்கிறீங்க. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. இது இன்னொரு ஸ்டெப்ஸு. நீ அவருக்குள்ளதான் இருக்க, அவருக்குள்ளதான் பிழைக்க, அவருக்குள்ளதான் இது பண்ணுத. ஆனால் உனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங், சத்தியத்தை அறிவீர்கள்னு சொன்னார் இல்லையா? எப்போ உனக்கு இது தெரியுதோ அந்த மூமெண்ட்ல இருந்து அந்த காட்ஸ் பிரசன்ஸை நீ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாமே நல்லாலாம் போதுதானே? இந்த பிரசன்னத்தில் வாழ கற்றுக்காதது, இந்த டிவைன் இன்ஸ்பிரேஷன், இந்த தெய்வீக கலவையோடு வாழ்க்கை அணுகாததான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது. இதை கரெக்டாக மாற்றி போடு, கரெக்டாக வருங்கிறாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும், பலன் குமாரன் பலவான் கையில் இருக்கிற அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான். அவன் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடு உட்கார்ந்து என்ன பண்ணுறான்? ஒளிமுக வாசலில் உட்கார்ந்துன்னா ஊருடைய பிரச்சனையை தீர்க்கிற இடம் அதுதான். அங்கே உட்கார்ந்து ஊரில் இருக்கிற பல பேருடைய பிரச்சனையை அவன் தீர்த்துட்டு இருக்கிறான். யாரு? இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர். ஹல்லேலூயா. புரியுதா புரியலீங்களா? வாழ்வின் காரியங்களுக்குள்ளே தேவனை பார்க்க கற்றுக்கொள்ளுதல். ஹல்லேலூயா. இது 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 இந்த பார்வையிலிருந்து தான் ஒரு உண்மையான இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. தேவன் எங்கேயோ இல்லை, இஸ் வித் அஸ், இஸ் இன் அஸ். அவர் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த புரிதலில் நீங்கள் வாழ்கிறது போது உங்களுக்கு ஸ்டடி இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஊழியர் இருக்கலாம், வாட் எவர் பி, உங்கள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே தெய்வீக இன்ஸ்பிரேஷனும் கலவையும் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதுக்குள்ளே வாழுங்க. மீன் தண்ணியில் வாழ படைக்கப்பட்டிருக்குது. அதை மிஸ் பண்ணால் அது லைஃபே மிஸ் பண்ணுது. நீங்கள் அவருக்குள்ளே வாழ படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மிஸ் பண்ணிங்கன்னா, அதை மிஸ் பண்ணி நீ எதை வேணாலும் வாங்கிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், யூ மிஸ்ட் எவ்ரி திங். ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் லாபம் என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த கம்பேரிசன் எங்கேருந்து வருது பாருங்க. நீ எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணலாம், ஆனால் உண்மையான ஒன்று இன்ஹெரிட்டேஷன்னா அவர் தான். அவரை எவ்வளவு நீ அனுபவிக்கிறியோ அவ்வளவு வாழ்வை நீ அனுபவிப்ப. ஏன்னா அவர் தான் வாழ்வு. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹவு டு என்ஜாய் லைஃப் அப்படின்னு இந்த உலகம் இன்னைக்கும் தேடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் தேவனை அனுபவிப்பது தான் வாழ்வை அனுபவிப்பது. இதை வச்சு நீங்கள் உருவாக்குங்க. நான் இன்னைக்கு சொன்னது வெறும் மேலோட்டமான காரியங்கள் தான். இல்லை ரொம்ப ஆழமாக இருக்குது, இல்லை நீங்கள் இதை வச்சு இன்னும் உருவாக்கலாம். நீங்கள் தான் இதை கொண்டு போகணும், கொஞ்சம் மேக் பண்ணணும், வீடு வேலை செய்யணும். ஆவியான ஒரு உதவியோடு இதை ஸ்டடி பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்? ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? என்னுடைய எல்லா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? நீங்கள் ஒரு தெய்வீக ஊந்துதலை பெற்றிருக்கிறீர்களா? அந்த ஊந்துதல் அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய காரியமாக இருக்குதான்னு பாருங்கள். தேவன் உங்களை இன்ஸ்பயர் பண்ண விரும்புகிறார், உங்களை ஏவ விரும்புகிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாய்ஸ் உங்களை நோக்கி வருகிறது. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க, இதை தியானங்கள் உங்கள் ஜெபங்களில். இந்த கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்கள்.
வழக்கமாக இது பண்ணுவோம். இது வந்து நான் எவ்வளோ மோசம்னு ஆராயறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு நேரம் கிடையாது. அவர் சொல்லிட்டார், நீ உன்னதமானவரின் மக்கள்னுட்டார். உன்னை வந்து தேவர்கள்னு சொல்லியிருந்தேன், உன்னதமான மக்கள்னு சொல்லல. ஆனால் நீ மனுஷனை போல வாழ்ந்து லோக பிரபுக்களின் ஒருவனை போல செத்துடுற. அவனை அந்த மாதிரி காக்கா குருவி போல் வாழ்கிறதுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை வாழ்கிற மாதிரி வாழ்கிறதுக்கு நான் உன்னை கூப்பிடல. நீ என் ஜனம், நீ என் வித்து, நீ என்னை போல் வாழும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. Daddy, I need that revelation. Daddy, I need that inspiration, that motivation, that vision. இந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பார்வையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. நல்ல ஜெபங்களை தேவனிடத்தில் செய்யுங்க. ஹல்லேலூயா. என் பார்வையை விசாலமாக்கும், என் எண்ணங்களை இன்னும் படரச் செய்யும். ஹல்லேலூயா. என் கொடி சுவர்களை தாண்டி படரட்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத சிந்தனையிலிருந்து என்னை விடுதலையாக்கி தேவ சிந்தனைக்கு என்னை உள்ளாக்கும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள் பலமாய் கிரியை செய்யும்படி நான் உம்மை வரவேற்கிறேன், உம்முடைய கிரியைகளை அழைக்கிறேன் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் ஒரு வைத்த தெய்வீக ஊந்துதலை போல எனக்குள்ளாகவும் அப்படிப்பட்ட ஊந்துதலை தரும்படி நான் கேட்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வெறும் இன்ஃபர்மேஷனை வச்சு நான் வாழ முடியாது. I need an inspiration, I need a revelation. என்னுடைய வாழ்வின் காரியங்களை நான் களிப்போடு செய்வதற்கு, அது அர்த்தமுள்ளதாய் மாறுவதற்கு உம்மை தவிர வேற எதுவும் அதை அர்த்தப்படுத்திட முடியாது ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய ஜீவனை பருக, ஹல்லேலூயா, ஒரு தண்ணிக்குள்ள மீன் வாழ்றது போல நான் உம்முடைய பிரசன்னத்தில் வாழ நான் வருகிறேன் என்று சொல்லுங்கள். அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து ஒவ்வொரு நாளும் வாழ்வின் அலுவல்களில் சிக்கி வாழ்நாளெல்லாம் வீழ்நாளாக நான் செலவு பண்ணாமல் அர்த்தமாக என் வாழ்க்கை மாறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஹீல் ஹெல்ப் யூ. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டுன்னா இந்த மாதிரியான விடுதலைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய சாதாரண காரியங்கள் கூட ரொம்ப மேன்மையானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். வாழ்வை ரொம்ப புதிய கண்ணோட்டத்தோடு வாழ அவர் உங்களை அழைக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இந்த உலகத்தில் ஒரு போர் உண்டு என்று அறிந்து தவறான ஆயுதங்களை உபயோகப்படுத்தி போர் செய்து தோற்று போகிறார்கள். ஆனால் எங்களுக்கு மிக சரியாய் அந்த போரையும் மிக சரியாய் அந்த ஆயுதங்களையும் எங்களுக்கு நீர் அறிமுகப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து வருகிற அந்த ஊந்துதல், அந்த 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 ஜீவன், அதை கொண்டு எங்கள் வாழ்வில் நாங்கள் கலந்தோம் என்றால் அது அற்புதமானதாக மாற ஆரம்பிக்கும். ஓ, இந்த தண்ணி கசக்குதேன்னு சொன்ன போது அந்த மரத்தை வெட்டி உள்ள போடுறத தேவன் காண்பித்தார். அது போலதான் உங்க வாழ்வில் இதெல்லாம் சரியில்லை நீங்க சொல்ற எத்தனையோ காரியத்திற்கு தேவனிடத்திலிருந்து தரப்படுற ஒரு 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 பதில், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு சரியான காரியத்தை கொண்டு நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப இனிப்பானதாக மாறும். அது உங்கள் குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம், உங்கள் அலுவலர்கள், உங்கள் வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழியமாக இருக்கலாம், உங்கள் சபை வாழ்வு, சமூக வாழ்வு எல்லாவற்றையும் தேவன் மதுரமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ, எங்கள் மனங்களிலும் எண்ணங்களிலும் எங்கள் ஆவியிலையும் கிரியை செய்த தேவ ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களை மேலானவர்களாய் வாழ அழைத்திருக்கிறீர், மேலான வாழ்க்கைக்கு எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக இன்றைக்கு எங்கள் தேவையான அனைத்தையும் நீர் அருளினதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. நம்முடைய வார்த்தைகளை அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இங்கே கேட்ட ஒவ்வொரு மக்களையும் இந்த வேலையில் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். தேவ ஆவியினால் உண்டாகிற ஏவுதலை இந்த நாள் முதற்கொண்டு அவர்கள் புரிந்து கொள்வார்களாக, கவனிப்பார்களாக, அந்த சத்தமும் சித்தமும் வெளியாகட்டும் என்று கேட்கிறோம் ராஜா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். Rock Jesus Royal Family Church